விருத்ராசுரன் யாரு அப்படின்னுட்டா, பூர்வத்தில் அசுரனா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய பூர்வ ஜென்மால சித்திரகேதுங்கிற ராஜாவா இருந்தா. அந்த உபாக்கியானத்தை ஆரம்பிக்கிறார். எப்படி அவனுக்கு அசுர ஜென்மா வந்தது, எப்படி அவன் பகவானை அடைஞ்சான். அசுரனா இருந்தாலும் மகாபக்தன் விருத்ராசுரன். அசுர யோனியில பிறந்துட்டான், அசுர சரீரத்தை எடுத்துட்டான், ஏதோ ஒரு பிராரப்த விசேஷத்தாலேயே தவிர அவன் மகாபக்தன். प्राचेतसस्तु भगवन् अपरोपि दक्षः त्वत्सेवनं व्यथित सर्ग विवृद्धि कामः आविर्बभूवित तदा लसदष्टबाहुः तस्मै वरं ददिथ तां च वधूम् असिक्नीं प्राचेतसस्तु भगवन् अपरोपि दक्षः. தக்ஷன் இருக்கான் இல்லையா, முன்னாடி ஆட்டுத்தலை வந்ததே தக்ஷன், சிவத்வேஷம் பண்ணி ஆட்டுத்தலை வந்ததே, அந்த தக்ஷன் திருப்பியும் பிறக்கிறான். யாருக்கு பிறக்கிறான் அப்படின்னுட்டா, பிரச்சேதசர்கள்னு 10 பேர் குருவாயூர்ல போய் தபசு பண்ணினான்னு நேற்றுக்கு பார்த்தோமே, அவர்களுடைய பிள்ளையா தக்ஷன் திருப்பியும் பிறக்கிறான். அந்த தக்ஷனுடைய பெண் வயிற்று பேரனுடைய பிள்ளையாக்கும் இந்த சித்திரகே இவன் விஸ்வரூபன் அப்படிங்கிறவர். இந்த விஸ்வரூபனுடைய சரித்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆவிர்பூவித ததா லசதஷ்டபாஹு தஸ்மை வரம் ததித தாம் ச வதூமசிக்னீம். அந்த தக்ஷன் என்ன பண்றான், திருப்பி அவதாரம் பண்றான் இல்லையா, பிரச்சேதசர்களுக்கு திருப்பி அவதாரம் பண்றான். அதனால பிராச்சேதசன்னு பேர் தக்ஷனுக்கு, பிரச்சேதசர்களுக்கு பிறந்ததுனால. அந்த தக்ஷனுக்கு அவன் பண்ணின தபசை கண்டு பகவான் சந்தோஷப்பட்டு அஷ்டபுஜத்தோட தரிசனம் கொடுத்து அசிக்னி அப்படிங்கிற ஒரு பெண்ணை பகவானே கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அந்த தக்ஷனுக்கு. தக்ஷனுடைய வம்சம் சொல்லிண்டு வரப்படுறது. தக்ஷன் என்ன பண்றான், 10,000 குழந்தைகளை முதல்ல உண்டு பண்ணினான். இவாள்லாம் தபசில பண்ற சொல்லிட்டு ஹரியஸ்வர்கள்னு பேர் இவாளுக்கு. இந்த 10,000 பேர் பார்த்து சொன்னான் தக்ஷன், இந்த மாதிரி உங்க தாத்தாலாம் பிரச்சேதசர்கள்னு பேர், அவள்லாம் குருவாயூர் பக்கத்தில் இருக்கிற நாராயண சரஸ் தீர்த்தகரையில தான் போய் தபசு பண்ண போனா, நீங்களும் அங்கேயே போய் தபசு பண்ண போக பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுமா, தபசை கொண்டு சிருஷ்டி பண்ணணும், அனுகிரகத்தை வாங்கிட்டு சிருஷ்டி பண்ணுங்கன்னுட்டா. ஆனா இவர்களுக்கெல்லாம் ஒரு பரிபக்குவம், இவர்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்ச விஷயத்துல மனசு போக மாட்டேங்குது. பிரபஞ்ச விஷயத்துல போனா பிரவருத்தி, பகவத் விஷயத்துல போயிட்டா நிவൃத்தி. இவர்களுக்கெல்லாம் சுவாபாவிகமா நிவൃத்தி நிரதர்களா இருக்கா. இவாளுக்கு சிருஷ்டி, திருப்பியும் கல்யாணம், குழந்தை அப்படிங்கிறதுல இஷ்டம் இல்லை இவாளுக்கு. அதனால இந்த ஹரியஸ்வர்கள் இந்த சிந்தனையோடையே போறா. ஆனாலும் அப்பா சொல்லிட்டா நம்ம போய்தான் ஆகானும்னு போறா. இவா சித்தத்தை நாரதர் கண்டுபிடிச்சு விட்டார். நாரதர் என்ன பண்ணினார், இவாளை தடுத்து நிறுத்தி இவர்களுக்கு பகவத் பக்தியே உபதேசம் பண்ணி இவர்களெல்லாம் பகவானை தபசு பண்ணி ஞானத்தை அடையுங்கோன்னு இவாளெல்லாம் அப்படி திருப்பி விட்டார். இவாள்லாம் அந்த பரமஹம்ச தர்மத்தில் போயிட்டா. இவாள்லாம் 10,000 பிள்ளைகளை நாரதர் தசை திருப்பி விட்டார்னு கோபம் வந்து கொடுத்து தக்ஷன். ஏன்னா இவாளை கொண்டு இன்னும் சிருஷ்டியை உண்டு பண்ணணும்னு நினைச்சான் தக்ஷன், இவாளை நிவൃத்தியில திருப்பி விட்டாரேன்னு கோபம் வந்து கொடுத்து தக்ஷனுக்கு. சரி அதனால என்ன பரவாயில்ல, இன்னொரு 1000 குழந்தைகளை உண்டு பண்ணலாம்னு சபலாஸ்வர்கள் அப்படின்னு ஒரு 1000 பேரை உண்டு பண்ணி திருப்பி நீங்கள்லாம் தபசுக்கு போங்கோ அப்படிங்கவே நாரதர் அவாளையும் திருப்பி நிவൃத்தி தர்மத்தில் திருப்பி விட்டுவிட்டார். கோபம் வந்து தக்ஷன் சபிக்கிறான். நைகத்ரவாசம் ரிஷயே ச முமோச்ச சாபம், நீ ஒரு இடத்துல தங்க மாட்டேன், உன் கால் சுத்தின்ண்டே இருக்கட்டும், நீ பிரமணத்திலேயே உனக்கு ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு சபிச்சு விட்டான். நாரதர் சொன்னார், பக்தோ தமஸ்து ரிஷிர் அனுகிரகமேவ மேனே. மகாபக்தாள்லாம் என்ன பண்ணுவானா அதே அனுகிரகம்னு எடுத்துப்பாள். யோனகிருஷ்டி நத்வேஷ்டி நகாங்ஷதி சுப அசுப பரித்தியாகின்னு இருப்பா பக்தாள். எதுலையும் கொண்டாட்டமும் கிடையாது, எதில் உற்சாகமும் கிடையாது, எதில் இதுவும் கிடையாது, விமுகமாகவும் எதுலையும் இருக்க மாட்டான், எதுலையும் துக்கமும் கிடையாது, இல்லை சுகமும் கிடையாது, எல்லாம் பகவானோட லீலை பகவானோட லீலைன்னு பார்த்துன்னு போயிட்டே. அதனால இதையும் பகவானுடைய அனுகிரகம்னு எடுத்துட்டார் நாரதர். ஏன்னா நானே நினைச்சாலும் இனிமேல் ஒரு இடத்துல நான் உட்கார முடியாது, எனக்கு பகவான் கொடுத்துருக்கிற வேலை எல்லா இடத்துலையும் போய் பகவன் நாம கீர்த்தனம் பண்ணணும்னோ பகவத் குணானுபவத்தை இல்லையா உலகத்துக்கு கொடுக்கணுங்கிறது தான் எனக்கு இட்ட வேலை. இனிமேல் நான் நினைச்சாலும் இடத்துல இனிமேல் என்னால் உட்கார முடியாது. ரொம்ப சந்தோஷம், இது பெரிய அனுகிரகம்னா எனக்கு, எங்கேயானு ஒரு இடத்துல சத்சங்கம் பண்ணிட்டே இருக்கலாமே அப்படின்னு நாரதர் நினைச்சார் அப்படின்னு இந்த இடத்துல இதையும் அனுகிரகமாக பாவிச்சார் அப்படின்னு தெரியறது. அந்த தக்ஷனுடைய தௌஹித்ர சூனுரத தஸ்யச விஸ்வரூபா, அந்த தக்ஷனுடைய பெண் வயிற்று பேரனுடைய பிள்ளை விஸ்வரூபன்னு பேர். இந்த விஸ்வரூபனை இந்திரன் என்ன பண்ணினானா தனக்கு குருவாக வரிச்சான். கொஞ்ச நாள் விஸ்வரூபன் இந்திரலோகத்துல உபாத்தியாயம் பார்த்துட்டு இருந்தார். இவாளுக்கு வேணுங்கிற ஹோமங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தார். அந்த சமயத்துல தான் ஸ்தோத்திரவர்மிதம் அஜாபயதிந்திரமாஜோ தேவத்வதீய மகிமா கலு சர்வஜைத்ரஹ த்வத் ஸ்தோத்திரவர்மிதம்.
அந்த சமயத்தில் அந்த விஸ்வரூபன்கிறவர் இந்திரனுக்கு நாராயண கவச்சம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். பாகவதத்தில் ஷஷ்டஸ்கந்தத்தில் நமக்கு அந்த ஸ்தோத்திரம் கிடைக்க. நாராயண கவச்சம் இது ஒரு கவச்சம். யாருமே தினப்படி ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணலாம். எந்த இடத்துல இருந்து எந்த ரூபத்தில் எந்த ஆபத்தும் வராமல் சர்வத்திலையும் பகவான் இருந்து ரட்சிக்கிறாப்புற ஒரு கவச்சம். பகவானுடைய நாமத்தையும் ரூபத்தையும் பகவானுடைய வாகனங்களையும் ஆயுதங்களையும் வச்சுட்டே ஒரு கவச்சம். இப்படி ஒரு கவச்சம் பண்ணி இந்திரனை ரட்சிச்சார் இந்த விஸ்வரூபன். அதனால அசுரர்கள்கிட்ட இருந்து காப்பாத்தினார் தேவர்களை. என்ன ஆச்சு அப்படிங்கிறது மேல சொல்லிட்டு வரார். அந்த விஸ்வரூபன் இடத்துல இந்திரனுக்கு ஒரு சமயம் ஒரு அசூய வந்தது. தன்னுடைய ஆச்சாரியன்னு பார்க்கல. விஸ்வரூபனுடைய அம்மா அசுர கண்ணிக்க, அப்பா தேவதை. அப்பா வழியில வரக்கூடிய தேவதைகளுக்கும் ஆவிர்வாகம் கொடுத்துட்டு இருக்கிறதே அம்மான் மாமா வழின்னு ஒரு பிரியம் உள்ள இருக்கு இல்லையா? அதனால அசுராளுக்கு ரகசியமா ஆவிர்வாகம் கொடுத்துட்டு வந்தார் அந்த விஸ்வரூபன். இது தெரிஞ்சது அவருக்கு 3 சிரசாம். அந்த விஸ்வரூபனுக்கு இந்திரன் 3 தலையை வெட்டி விட்டான். அதனால பிரம்மஹத்தி தோஷம் வந்துச்சு. இது தெரிஞ்ச அந்த விஸ்வரூபனோட அப்பா துவஷ்டா இருக்காரு. அந்த துவஷ்டாங்கிறவரே ஒரு தேவதை. அவர் என்ன பண்றார், தன்னுடைய அக்னிஹோத்திர சாலையில இருக்கிற அக்னியில ஒரு ஹோமம் பண்ற. இந்த ஹோமத்தில் என்ன மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்றாருன்னா, இந்திரனை கொள்றதுக்கு ஒருத்தன் வரட்டும். என் பிள்ளை பாட்டுக்கு பேசாம உட்காண்டிருந்தான். அவனை பிடிச்சிட்டு உபாத்தியாயத்துக்குன்னு கூட்டிட்டு போய் கடைசியில கழுத்தை வாங்கினானே. இந்த இந்திரனை வதம் பண்றதுக்கு ஒருத்தன் வரட்டும்னு வேத மந்திரங்களை சொல்லி ஆகுதி கொடுக்கறதே மந்திரத்தை கொஞ்சம் லோபத்தோட சொல்லிட்டார். வேத மந்திரத்துல ஸ்பஷ்டமாகவும் சொல்லணும், ஸ்வரசுத்தமாகவும் சொல்லணும். இதுல எது ஒண்ணு தப்பினாலும் கூட அர்த்தம் மாறி போயிடும், விபரீதமான பலன் வந்துடும். இது வேதத்திலேயே வர ஒரு உபாக்கியானம். ஆனா பாகவதம் இதை கொண்டு விருத்தனுடைய பக்தியை நமக்கு காண்பிக்கிறது. இந்த உபாக்கியானம் வேதத்திலேயே வருதுச்சு. ஸ்வரலோபத்தோட வேதம் சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இதுதான். அங்க அக்ஷரத்தை ஸ்பஷ்டமா சொன்னார், ஸ்வரத்தை தப்பிட்டார். எங்க தூக்கணுமோ அங்க தூக்காதபடி, எங்க தூக்கப்படாதோ அங்க தூக்கிட்டார். இந்திர சப்தத்துல தூக்கிட்டதுனால இந்திரனுக்கு பலம் கூடி போயிடுச்சு. அப்ப அர்த்தம் என்னவா ஆயிடுத்துனா, இந்திரனால வதம் பண்ணப்படுறவன் வரட்டும்னு அர்த்தம் மாறி போயிடுச்சு. அந்த ஹோமகுண்டத்துல இருந்து தான் விருத்ராசுரன் ஆவிர்போமானா. இந்த விருத்திரன் யாருங்கிற கதை தான் இப்போ இங்கே. இவன் எப்படி வந்தான்? பிராக்ஷூரசேன விஷயே கில சித்திர கேதுஹு புத்ராக்ரஹீ நிருபதிஹி அங்கிரச பிரபாவாத் லத்வைக புத்திரமத தத்ர ஹதே சபத்னி சங்கைர் அமுஹ்யத் அவசஸ்தவ மாயயோசௌ. பிராக் சூரசேன விஷயே கில சித்திரகேது. சூரசேன தேசம்னு ஒரு தேசம். அந்த தேசத்தை ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தான் சித்திரகேதுங்கிற ராஜா. அவனுக்கு பல பத்னிகள். ராஜாவுக்கு பல பத்னிகள் உண்டு. ஆனா எந்த பத்னி மூலமாகவும் அவனுக்கு ஒரு சந்தான பிராப்தி ஏற்படலை. ஒரு சமயம் இந்த விஷயத்துல ரொம்ப ஆக்ரகத்தோட வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அங்கிரச ரிஷி வந்தாருங்க. அங்கிரச பிரபாவாது. அங்கிரச ரிஷி சொன்னார், பேசாம இந்த விஷயத்துல நிவர்த்தி அடைஞ்சுடும், இந்த ஆசையை விட்டு விலகிடும். ஏன்னா மனசு ஒரு விஷயத்தை ரொம்ப கொண்டாடித்துனாதான் அந்த விஷயம் ரொம்ப பெருசா தெரியுமே தவிர, மனசு அதை லட்சியம் பண்ணலைன்னா அந்த விஷயம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். மனுஷியால் மனசால எதையும் கொண்டாடுறது தான் காரணம். ஜுரத்தை கூட ஒரு 2 நாள் கொண்டாடிட்டே இருப்பான் அந்த ஜுரத்தை. அதை கண்டுக்கலைன்னா அது நம்மளை கண்டுக்காச்சு. சரீரம்ங்கிறது மனசுடைய ஒரு பிரதிபிம்பம் தான். புரியுறதா? மனசு எப்படி இருக்குமோ சரீரம் அப்படி இருக்கும். மனசுல குணங்கள்ல தமசு தலை தூக்கிட்டுனா அந்த தமோ குணத்தோட வெளிப்பாடு சரீரத்துல தெரியும். ரஜஸ் வெளிப்பட்டதுன்னா அந்த ரஜஸோட வெளிப்பாடு. இன்னைக்கு சைக்கோ டெர்மட்டாலஜின்னு சொல்றேன். இன்னைக்கு திஸ் இஸ் அ சயின்ஸ் நவ். புரியறத? உனக்கு ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தியாக ஆயிடுத்தானால் டயபெட்டிஸ் வந்துடுறது. ஏன்? பாடி இஸ் ரிலேட்டட். மைண்டுக்கும் பாடிக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் உடம்புல தான் வெளிப்படுறது. இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ஸ்கின் டிசீசஸ் வருதுன்னு சொல்றா. இட் இஸ் கால்ட் சைக்கோ டெர்மட்டாலஜி. ஏன்னா எவ்ரி நர்வ் எண்ட் இன் அ ஸ்கின் இல்லையா? அப்போ நர்வுடைய ரியாக்ஷன்லாம் எங்கே காமிக்கும் அப்படின்னுட்டா ஸ்கின்ல தான் காமிக்கிறது. உடம்புக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு. மனசை நிர்மலமாக ஒருத்தர் வச்சுட்டானோ உடம்பு ஜம்முன்னு இருக்கும். ஒருத்தர் எழுந்துக்கிறபடி எழுந்துண்டு இல்லையா, சுவாசத்தை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுட்டு, ஆகாரத்தை நியமத்தோடு வச்சுட்டு, நித்திரையை அளவாக வச்சுட்டு, வேண்டாத எண்ணங்களை கொண்டாடாதபடி, பகவத் பூஜையோ தியானமோ மனசை எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் அடக்கிண்டு, இந்திரியங்களை கட்டுக்கோப்பில் வச்சுண்டு அப்படி வாழ்ந்தா 200-300 வருஷம் நன்னாவே வாழும். நம்ம வாழ தெரியாமல் வாழறதும் நம்மளுடைய எராட்டிக் லைஃப் பேட்டர்ன் தான் இன்னைக்கு இருக்கிற ஷார்ட் லைஃப் ஸ்பேனுக்கே காரணம். மூச்சு விடுறதையே எப்படி மூச்சு விடுறோம் பார்த்தீங்களா? இப்படி தானே மூச்சு விட்டுன்னு இருக்கோம். நம்ம இப்படி மூச்சே விடப்படாது, தீர்க்க சுவாசம் எடுக்கணும். தீர்க்க சுவாசம் இருந்ததுனாலே லைஃப்பை நல்லா ப்ரொலாங் பண்ண முடியும். மனசை பிராணனை அடக்க அடக்க மனசும் ஒடுங்கும். அடிக்கடி பிராணாயாமம் பண்ணிகிட்டே இருந்தால் மனசு ஒடுங்கும்.
ஆகாரத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். ரொம்ப காரம், ரொம்ப புளிப்பு, பரியுஷிதம். பகவத்கீதையிலே பகவான் 17வது சாப்டர்ல இதெல்லாம் சொல்லிட்டு போகிறான். பழசை சாப்பிட்றது, யாரோ தொட்டதை சாப்பிட்றது, கண்ட இடத்துல கண்ட நேரத்தில் சாப்பிட்றது அப்படின்னு இல்லாதபடி ஆகாரத்தை நியமத்தோடு, அதுவும் பிரசாதமாக எதையும் பகவத் அர்ப்பணம் பண்ணிட்டு எடுத்துட்டா அந்த ஆகாரத்தோட குணமும் நம்மளை தாக்காது. ஆகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் அது ஃபிசிக்கலாகவும் நம்மளை பாதிக்காது. லகுவாக எடுத்துக்கணும். சாத்விக ஆகாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் வாழ தெரியணும். இவன் ரொம்ப ஆக்கிரகப்பட்டு அந்த அங்கிரசர்கிட்ட கேட்குறான், எனக்கு கண்டிப்பாக குழந்தை வேணும் அப்படிங்கிறான். அவர் சொன்னார், ஏன்பா அந்த விஷயத்தை உன் மனசுலேருந்து எடுத்துவிடும், அவ்வளோதானே, முடிச்சு போயிடுத்து. ஏன்னா குழந்தை இல்லைங்கிற துக்கம் பரவாயில்ல, அது பிறந்த அப்புறம் 1000 துக்கத்துக்கு காரணமாக போயிடுத்துனா என்ன பண்ணுறது? குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லை, அதோடு முடிச்சு போயிடுச்சு. அப்புறம் குழந்தை பிறந்ததுன்னா அப்புறம் அது எந்த ஸ்கூல், அப்புறம் எங்கே என்ன படிக்கிறது, அப்புறம் அது என்ன காலேஜ் படிக்க போகிறது, அப்புறம் அது என்ன உத்தியோகம் பார்க்க போகிறது, அப்புறம் அதுக்கு கல்யாணம் ஆகணுமே, அப்புறம் அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமே. செய்யும் ஒரு அவித்யுடைய பரம்பரை. புரியறத? கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்படுவா, அப்புறம் ஏன் கல்யாணம் ஆச்சுன்னு கவலைப்படுவா இல்லையா? இதெல்லாம் இந்த ஜனங்களுக்கு பக்கத்தாத்தில் நடந்துட்டுனா தனக்கு நடக்கணும் அவ்வளோதானே தவிர, இது ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் தானே தவிர இல்லையா? கல்யாணம் பண்ணிக்கிறதுனா இது என்ன கிரகஸ்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்காக எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னா இல்லையே. கை கோத்துண்டு சுத்தணும். இது கல்யாணத்துக்கு காரணம் இல்லை. பை த வே, தெரியுமா? எதுவுமே அவ நடந்தது எனக்கும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது என்ன விளையாட்டா, கூத்தா? அப்படி பார்க்கறதுனால தான் இன்னைக்கு பல அனர்த்தங்கள் விடுறது. எதையும் மனசு கொண்டாடலைன்னா அது ஒரு விஷயமே இல்லை. மனசு அப்படி கட்டி ஆள தெரியணும். அங்கிரசர் பார்த்தாரு, சரி நீ கேட்கற, நான் வேணா உனக்கு ஒரு ஹோமம் பண்றேன் அப்படின்னு ஒரு ஹோமம் பண்ணி அந்த பிரசாதத்தை கொடுத்தார். இதை எந்த பத்னிக்கு பிரியமோ அதுலயே விவகாரம் வந்துடுறது. அவ்வளோ பத்னிகள் இருக்கா, இருக்குண்டி தூண்டு ஹோம பிரசாதம். அங்கேயானு ஒரு பெரிய பாயசம் இருந்தது, அந்த பாயசத்தை 3ஆ பண்ணி கொடுத்தார் தசரதர். அப்போ கூட ஒரு பாகம் மிச்சப்பட்டது அதை சுமித்திரைக்கு கொடுத்தார், அதுவும் 2ஆ பிறந்ததுன்னு இருக்கு. அவ்வளோ பாயசமும் இல்லை, அது ஏதோ தூண்டு ஏதோ ஹவிஷ்யானம் தான் கிடச்சது. இதை என்ன பண்ணினா, மூத்த ராணி கிருத்தத்யுத்தின்னு பேர் அவளுக்கு கொடுத்தான். இதில் தான் விவகாரம் ஆரம்பிக்கிறது. அவளுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. இப்போ அந்த ராஜா என்ன பண்ணுவான், குழந்தை பிறந்த ராணிகிட்ட தானே பிரியமாக இருப்பான். அடிக்கடி அவள்கிட்ட போகிறான், அந்த குழந்தைய தான் லாலனம் பண்ணுறான். என்ன ஆச்சுன்னா, நேச்சுரலி அந்த சபத்னிகளுக்கெல்லாம் அசூய வந்துடுச்சு. என்ன பண்ணினா அப்படின்னுட்டா, இந்த இடத்துல அந்த சபத்னிகள்லாம் லத்வைக புத்திரமத தத்ர ஹதே சபத்னி சங்கை அமுஹ்யத் அவசஸ்தவமாயயாசோ. ஒரு நாள் அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்தவள்லாம் கொண்டுட்டா. அந்த குழந்தை அசூயை காரணமாக எடுத்து பார்த்தேன். இவன் பிடிச்சுன்னு அழுன்னு அழறான். அந்த குழந்தைய போட்டுண்டு அந்த சமயத்தில், ஆனாலும் குருநாதாள் விடுறதில்ல பாருங்க. நாரதரும் அங்கிரசரும் வரா, திருப்பியும் வரா. அந்த சமயத்தில் இவன் அழறதை பார்த்துட்டு நாரதர் சொன்னார், வேணும்னா அந்த ஜீவனை கூப்பிட்டு விசாரிக்கிறேன், அந்த ஜீவன் கிட்ட கேட்டு பார்க்குறேன், வேணும்னா திருப்பி இந்த சரீரத்துக்கு வரையான்னு வேணா கேட்டு பார்க்குறேன். அந்த சக்தி அவளுக்கு உண்டே. அந்த ஜீவனை கூப்பிட்டு கேட்கறா. அது சொல்றதாம், கஸ்யாஸ்மி புத்திர இது தஸ்ய கிராவிமோ. நான் யாருக்கு பிள்ளை? இந்த சரீரத்தில் இருந்ததுனால இவர்கிட்ட பிள்ளைங்கிற ஒரு மோகம் இருந்தது. இப்போ சரீரத்தை விட்டு நான் வந்துட்டேன், நான் சுதந்திரன். அடுத்து எந்த சரீரத்துக்குள்ளே போகிறேனோ அந்த சரீரத்தை நான் என்னுடைய இதனை அபிமானிக்க போகிறேன். வைதவே இப்போ நான் மோட்சத்துக்கு கிளம்பின்னு இருக்கேன். நான் ஆச்சு, இந்த ஜென்மாவோட எனக்கு எல்லாம் முடிஞ்சுடுத்தோ, நான் மேலே உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயின்னு இருக்கேன். இனி நான் கீழே பிறக்க போகிறது கிடையாது இல்லையா? ஏன்னா உங்கள் கிருப்பையாலேயே நான் மோட்சத்துக்கு போக போகிறேன். இப்போ திருப்பி இந்த சரீரத்துக்குள்ளே என்னை கூப்பிடுறேளே அப்படின்னு அந்த ஜீவன் டாட்டா காமிச்சுட்டு போயிடுச்சு. இப்போதான் அவனுடைய அவித்யை தெளிஞ்சது. நாரதர் அவனுக்கு சங்கர்ஷண பகவானுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். இந்த மந்திரத்தை நீ 7 நாள் ஜபம் பண்ணினாலே அதுக்குண்டான சித்தி ஏற்படும் அப்படின்னு சொன்னால், இவன் போய் அந்த சங்கர்ஷண பகவானுடைய மந்திரத்தை அந்த சித்திரக்கு ஜபம் பண்றான். ஸ்தோத்திரம் ச மந்திரம் அபி நாரதோத்தலத்வா தோஷாய சேஷவபுஷோ நனுதே தபஸ்யன் வித்யாதராதிபதிதாம் சகி சப்தராத்ரே லத்வாப்யகுண்டமதிர் அன்பபஜத் பவந்து. 7 நாள் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினான். அதனாலேயே அவனுடைய மனுஷ சரீரம் போய் அவனுக்கு வித்யாதர ரூபம் வந்துடுத்து அவனுக்கு. ஏன்னா தேவாளிலேயே பல ரகம் உண்டு. யக்ஷாள், கிண்ணறாள், கந்தர்வாள், வித்யாதராள், சித்தாள், சாரணாள் இப்படிலாம் தேவாளிலேயே டிவிஷன்ஸ் உண்டு. வித்யாதரர்கள்லாம் எப்போவுமே அவளுக்கு திவ்யமான சரீரம், 2 ரெக்க கூட உண்டு, பறந்துட்டே இருப்பா, எல்லா லோகங்கள்லையும் சஞ்சாரம் பண்ணுவா, சதா கானம் பண்ணிகிட்டே இருப்பா, பகவான கானம் பண்ணிட்டு இருப்பா. வித்யாதர ரூபத்தை பெற்று 1,00,000 வருஷங்களுக்கு மேலே இப்படியே பல லோகங்களில் சஞ்சாரம் பண்ணுறான்.
அவனுக்கு பகவான் ஆதிசேஷனுடைய தரிசனமும் ஏற்படும். சங்கர்ஷணன் தான் ஆதிசேஷன். தஸ்மை மிருணாளதவளேன சகசிரசீர்ஷ்ண ரூபேன பத்தனுதி சித்தகணாவிருதேன பிராதுர்பவன்ன சிரதோனுதி விப்ரசன்னோ தத்வாத்ம தத்துவமனுகிருஹ்ய திரோததாதே. அப்படியே சுத்த ஸ்படிக வர்ணனாக அப்படி ஒரு வெள்ளவளேர்னு இருக்கக்கூடிய ஆச்சரியமான அப்படி ஸ்வேதவர்ணத்தில் பிரகாசிக்கக்கூடிய ஆதிசேஷ பகவான் பிரசன்னமானார். சித்த வித்யாதரர்களால் எப்பவுமே சேவிக்கப்படக்கூடியவர், 1000 பனாபணங்களோட காட்சி கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவருடைய அந்த ரூபத்தை தரிசனம் பண்ணி விழுந்து விழுந்து சேவிக்கிறான் அந்த சித்திரகேது. அவனுக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணினான். சாட்சாத் பகவான் தான் ஆதிசேஷன். தத்வாத்ம தத்துவம் அனுகிருஹ்ய திரோததாதே. குருவாயூர்ப்பனை தான் பார்த்து சொல்றார் இந்த இடத்துல பட்டத்திரி, நீங்க தானே ஆதிசேஷனாக இருக்கேள், நீங்க தானே சேஷரூபத்தில் அவனுக்கு தரிசனம் கொடுத்து ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணிட்டு மறைஞ்சு போனேள் அப்படின்னு இந்த இடத்துல பார்த்து முடிச்சார். அடுத்தது சித்திரகேட்டு என்ன பண்றான், இப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட எவ்வளவோ லட்ச வருஷங்களுக்கு மேல இந்த வித்யாதர ரூபத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதை ஒரு நாள் எதிர்ச்சையா கைலாசத்துக்கிட்டக்க போறான். அத்யந்த சங்க விலயாய பவத் பிரணுனோ நூனம் ச ரூப்ய கிரிமாப்ய மகத் சமாஜே நிஷங்கம் அங்ககிருத வல்லபமங்கஜாரிம் தம் சங்கரம் பரிஹசன் உமயாபிஷேபே. நிஷங்கம் அங்ககிருத வல்லபம் அங்கஜாரிம் தம் சங்கரம். அங்கஜாரிம், அங்கஜன்னா மன்மதன், அந்த மன்மதனுக்கு ஆரி அப்படின்னு மன்மதனை பொசுக்கினவர். அப்படிப்பட்ட அங்கஜாரியா இருக்கக்கூடிய அந்த சங்கரர் வல்லபம் அங்ககிருத வல்லபம் தன்னுடைய பத்னியா இருக்கக்கூடிய பார்வதிய மடியில உட்காத்தி வச்சுட்டு மகத் சமாஜே சனகாதிகள்லாம் அங்க உட்காண்டிருக்கா. அந்த பெரிய மகத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த சதஸ்ல கூட தன் பத்னிய மடியில வச்சுட்டு இவாளுக்கு பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்க. இது அப்படி பார்த்தான் ஆகாசத்துல வருத்த. இது வாய் புளிச்சுதான் மாங்காய் புளிச்சுதான் பேசுற விஷயம் இல்லை. இதை இந்த நோக்கத்தோட பார்க்கவும் விடாது. இந்த இடத்துல அத்தியந்த சங்க விலையாய பவத் பிரணுன்னோ, இங்க பட்டத்திரி ஆரம்பிக்கிறதே சொல்றார். எதனால இவனை பகவான் அங்க அனுப்புறாருனா, இவனுக்கு இருக்கிற கர்ம வாசனையை பூர்ணமா முடிச்சு இவனை தங்கிட்ட சேர்த்துக்கணும். இவங்கிட்ட இப்ப ஏதோ ஒரு வாசனை இருக்கு, அந்த வாசனையை பொசுக்கணும்னா இப்போ ஒரு சாபம் ஏற்பட்டு ஒரு அசுர ஜன்மா அதனால அந்த வாசனைகள்லாம் பூர்ணமா பொசுங்கி, ஏன்னா அவனுடைய புண்ணியங்கள்லாம் வித்யாதர ரூபத்தை எடுத்துட்டு கழிஞ்சு கொடுத்தோம். இப்ப அவன்கிட்ட இருக்கிற இந்த பாப விசேஷம், இவன்கிட்ட இப்ப ஏதோ ஒரு கர்மா இருக்கே, அந்த நீச்ச கர்மாவையும் இப்ப அசுர ஜன்மாவை கொடுத்து முடிச்சுட்டு பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லைங்கிற அப்பதான் மோட்சம். இதுல ஏதாவது ஒரு துளி கர்மா அனுபவிக்க இருந்தாலும் அவன் திருப்பி கீழே பிறந்துதான் ஆகணும். அதனால பகவான் இவன்கிட்ட இருக்கிற அத்தியந்த பிரியத்தால இவனிடத்துல கூடிய சர்வ கர்மாவையும் பொசுக்கிறதுக்காகவே இவனை மெனக்கெட்டு இங்க அனுப்பினார், இவனை பிரேரணை பண்றாருன்னு இருக்கு. இவன் போய் சொல்றான், இது என்னது பண்றது என்னமோ பெரிய தத்துவோபதேசம், ஆனா பாரு மனைவிய மடியில உட்காந்து வச்சுட்டு தத்துவோபதேசம் நடக்கிறது பத்தியோ அப்படின்னு ஏதோ பரிஹசனம் பண்ணி பேசிவிட்டான். அப்படி பேசுறவன் இல்லை, அவன் அறியாமல் பேசிவிட்டான். தத்துவம் இது. பார்வதி பரமேஸ்வரால் என்னைக்கும் சேர்ந்துதானே இருக்கா. வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தேன்னு வாக்கும் அர்த்தத்தையும் போல சேர்ந்து இருக்கிறவா அப்படிங்கிறது ஏக தத்துவமாவே இருக்காவா. அது நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்திரீ புருஷ ரூபம் இல்லை. அதனை ஏதோ வாய்ப்புச்சுதான் பேசவும் விடாது, ஏக தத்துவம் அது. அதனால இந்த இடத்துல அப்படி பேசின உடனே உமாயாபிஷேபே, உமாதேவி சபிச்சுட்டா, அசுரயோனியில போய் பிறந்துடும், இது அசுரஸ்வபாவம் அப்படின்ன உடனே அவன் எப்படி எடுத்துண்டான் அதே அப்படிங்கிறது தான் விஷயம். நிசம்பிரமஸ்வயம் அயாச்சிர சாப மோக்ஷோ விருத்ராசுரத்வம் உபகம்ய சுரேந்திர யோதி பக்தியாத்ம தத்துவ கதனி சமரே விசித்திரம் சத்ரோரபி பிரமம் அபாஸ்திய கதப்பதம் தே நிசம்பிரமஸ்து அயம். அயம் நிசம்பிரம, சம்பிரமே ஏற்படலையா அவனுக்கு. தாயார்கிட்ட போனா அம்மா ரொம்ப சந்தோஷம் இப்படி சாபம் கொடுத்தது அப்படிங்கிறான். சம்பிரமே இல்லை அவங்கிட்ட. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இப்படி சபிச்சுட்டே எனக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் சொல்லப்படாதானும் கேட்கல. அயாச்சித சாபமோக்ஷோ, அயாச்சித யாச்சனம் பண்ணல, எனக்கு விமோச்சனம் சொல்லுங்கன்னு யாச்சனம் பண்ணல அவன். அதை பார்த்துட்டு பார்வதிக்கே ஒரு ஆச்சரியம் வருது. பரமேஸ்வரன்ட்ட கேட்கிறான், நான் சபிச்சிருக்கேன், அந்த ஒரு சம்பிரமே அவன்கிட்ட இல்லையே, அன்பர்டர்ப்டா இருக்கானே அவன், எப்படி இது
பரமேஸ்வரன் சொல்றார், அப்படிதான் ஹரிபக்தாள் இருப்பா. எப்படி இருக்கா பத்தியா? பாகவதாள் இப்படிதான் இருப்பா. இதுதான் யோனகிருஷ்டி நத்வேஷ்டி நகாங்ஷதி இல்லையா? எதுலையும் ஆசையும் இல்லை, எதுல வெறுப்பும் இல்லை, சமபுத்தியோட இருக்கா. சமபுத்தி அவளுக்கு. சமசத்ரௌச்ச மித்ரேச்ச ததா மானாபமானயோ சீதோஷ்ட சுகதுக்கேஷு சமசங்க விவர்ஜிதா. பக்தியோகத்துல பகவான் சொல்லிட்டு போறாள், எல்லாத்தையும் சமமா பார்ப்பா, எதையும் பகவானோட லீலைன்னு பார்ப்பா. பரமேஸ்வரன் கொண்டாடுறாள், பாகவதாள் எப்படி இருக்கா பத்தையா அப்படிங்கிறார். அதனால பக்தியாத்ம தத்துவ கதனி சமரே விசித்திரம் சத்ரோரபி பிரமம் அபாசிய கதப்பதம் தே. அவன்தான் விருத்ராசுரனா வரான். விருத்ரனுக்கு இந்திரனுக்கு யுத்தம் நடக்கிறது. விருத்ரன் அசுர சரீரமே தவிர ஹிருதயம் கோபி ஹிருதயம் அவனுக்கு. ஆச்சரியமா யுத்தம் பண்ணிட்டே ஒரு ஸ்தோத்திரம் பண்றான். அந்த ஸ்தோத்திரம் பாகவதத்தில் ஆச்சரியமா கொடுக்கப்பட்டிருக்கு. 4 ஸ்லோகங்கள், பெரிய ஸ்துதி. அதுல அந்த 4 கடைசி 4 ஸ்லோகங்களை முத்தா பொறுக்கி பெரியவாள்லாம் எடுத்து அதை வியாக்கியானம் பண்ணியிருக்கா. விருத்ர சதுஸ்லோகின்னு பேரு. இந்த 4 ஸ்லோகத்தை தெரிஞ்சுண்டவா பாகவதத்தை தெரிஞ்சுனுட்டா அப்படின்னு ஸ்ரீ வல்லபாச்சாரியால் சுபோதினிங்கிற தன்னுடைய கமெண்ட்ரியில எழுதியிருக்க. பாகவதத்துக்கு 18 கமெண்ட்ரி இருக்கு. அதுல ஸ்ரீ வல்லபாச்சாரியால் பண்ணின கமெண்ட்ரிக்கு சுபோதினின்னு பேர். அதுல ஸ்ரீ வல்லபர் சொல்றார், இந்த 4 தெரிஞ்சுண்டவா பாகவதத்தை தெரிஞ்சுனுட்டா. அஜாத பக்ஷா இவ மாதரம் ககா ஸ்தன்யம் யதா வத்சதராக்ஷுதார்த்தா பிரியம் பிரியேவ ப்யுஷிதம் விஷண்ணா மனோ அரவிந்தாக்ஷா திதிருக்ஷதே த்வாம். ஆச்சரியமான ஸ்லோகம். ரொம்ப பெரியவாள்லாம் தன்னுடைய மனசை பறி கொடுத்த ஸ்லோகம். எப்படி ஒரு குஞ்சு பட்சி தாய் பட்சியை எதிர்பார்க்குமோ, எப்படி ஒரு பசு கண்ணுக்குட்டி அம்மா பசுவை எதிர்பார்க்குமோ, எப்படி ஒரு நாயக்கி நாயக்கனை எதிர்பார்ப்பாளோ, இதை பாருங்க. இந்த பாவத்தை பிடிக்கிறான் பார்த்தாலாமோ, ஒரு அசுரன் தானே இல்லையா? எவ்வளவோ பக்தாள் இருக்கா. அந்த பக்தாளுக்கு கூட நாயிகா பாவத்தை பிடிக்கிறது ரொம்ப துர்லபம். அது ஏற்படுத்தி விட முடியாது, வரணும். ஆழ்வார்களே, நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார்னு 2 ஆழ்வார் நாயிகா பாவத்தில் பக்தி பண்ணியிருக்கா. அப்படின்னுட்டா ஆண்டாளை கேட்கவே வேண்டாமே இல்லையா? புருஷாளே இவனுடைய ரூபத்தை பார்த்து மோகிச்சு போய் இவா ஒரு நாயகியா போயிடுவாள். ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு சுவாபாவிகம் இல்லையா அந்த மாதுரிய ரசம்ங்கிறது இல்லையா? ஒரு கோபியுடைய பக்தி இவனிடத்துல இருக்கு. இவன் சொல்றான், ஒரு நாயகி நாயக்கனை பிரிஞ்சு துடிப்பாளே, பிரியம் பிரியேவ யுஷிதம் விஷண்ண அரவிந்தாக்ஷா. உன் கூப்பிடுற அழக பாருங்க. ஏ புண்டரீகாட்சா, உன்னை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உன்னை எதிர்பார்த்துன்னு இருக்கேன், இது ஒன்று அடைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் பண்றான். அதுதான் ஆச்சரியம். அதுதான் இந்த இடத்துல பக்தியாத்ம தத்துவ கதனி சமரே. சமரேனா யுத்தம்னு அர்த்தம். அந்த யுத்தத்துல கூட அப்படி இது விசித்திரமாச்சே. யுத்தம் பண்றப்பா எங்கேயாவது பஜனை பண்ணிட்டு இருப்பாளா? இங்க பஜனையும் நடக்கிறது, யுத்தமும் நடக்கிறது. ஏன்னா இந்த பஜனை இந்திரனுக்கு பண்ண வராது. இந்திரன் ஏதோ பெரிய வஜ்ராயுதத்தை வச்சுட்டா ஊங்குறான். இவன் ஏதோ பாடிட்டே யுத்தம் பண்றதை பார்த்துட்டு சித்த இந்திரன் வஜ்ராயுதத்தை கீழே வச்சுட்டு கேட்கறான், என்ன பாடுறான்னு கேட்டுட்டா ஆச்சரியமான ஸ்தோத்திரம். சத்ரோரபி பிரமம் அபாஸ்யே. அந்த இந்திரனே கை குவிச்சுட்டான். விருத்ரனை பார்த்து, அப்பா நீ பரம பாகவதண்டா. ஏன்னா இந்த பக்தி எனக்கு கூட துர்லபம். நான் பாரு உன்னை ஜெயிக்கணும் தான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நீ பேட போறேன்னு தெரிஞ்சும் நீ யுத்தம் பண்ணிட்டு இருக்க, ஆனா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க. ஆச்சரியமா இருக்கே. சத்ரோரபி பிரமம் அபாசிய. இந்திரனுடைய பிரமையையும் போக்கிவிட்டானா. அந்த யுத்தத்துல யுத்தமும் பண்றான், அவன் பண்ணின ஸ்தோத்திரமும் என்ன பண்றதுன்னா இந்திரனுடைய பிரமையை போக்கி கதப்பதம் தே. அப்படி விருத்திரனை இந்திரன் வதம் பண்ணினான். விருத்திரனுடைய ஆத்ம ஜோதி பகவானை போய் கலக்கிறது. உன் பதத்தை அடைஞ்சுட்டான் இல்லையா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல சொல்லிட்டு வந்தா. இந்த சரித்திரத்தை முடிச்ச உடனே சப்தமஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது பாகவதத்துல. 6வது ஸ்கந்தம் முடியறது இல்லையா, சப்தமஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல எப்படி ஆரம்பிக்கிறது சப்தமஸ்கந்தம்னா, சுகரை பார்த்து பரீட்சித்து ஒரு கேள்வி கேட்கிறான். பிரபோ, நீங்க இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சரித்திரம் சொன்னேன், விருத்ரோபாக்கியானம். அவன் பரம பக்தன், ஆனா அசுரனா பிறந்துட்டான். அசுரனா பிறந்ததுனால இப்ப வதத்தை வாங்கினுட்டான். ஆனா பக்தன். இந்திரன்ட்ட அப்படி ஒரு பக்தி இருக்கிறதா தெரியல. அவன் தன் காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட வரம் வாங்கிட்டு ஏதோ வஜ்ராயுதத்தை எடுத்துன்னு விருத்திரனை வதம் பண்ணிவிட்டான். அவங்கிட்ட பக்தி இருந்ததா தெரியல, ஆனா தேவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். இப்போ எனக்கு ஒரு டவுட், பகவானுக்கு சமபுத்தி இருக்கா இல்லையா? டஸ் பகவான் ஆல்சோ ஹேவ் ப்ரிஜுடிஸ்? பகவான் ப்ரிஜுடிஸ்டா தான் நடந்துப்பாரு.
பகவானுக்கு இவன் அவன்கிற பேதம் உண்டா? தேவன் அசுரன்கிற பேதம் உண்டா? அசுராள் பக்தாளா இருந்தாலும் வதம் பண்ணத்தான் படுவாளா? தேவாள்லாம் அபக்தாளா இருந்தாலும் காப்பாற்றப்படுவாளா? அப்படின்னுட்டா அதுக்கு நம்ம சரித்திரமே போதுமே. அதுக்கு பாகவதம் பிடிக்கணும். நமக்கு தானே வேணும் வேண்டாம்லாம் இருக்கு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடும்பை இல்லை அப்படிதானே வள்ளுவர் ஆரம்பிக்கிறார் இல்லையா? அவனை அன்றவாளுக்கே, அவனை பக்தி பண்றவாளுக்கே வேண்டுதல் வேண்டாமை இல்லாம ஆயிடுத்துன்னா அப்புறம் பகவானுக்கு போய் வேண்டுதல் வேண்டாமை இருக்குன்னு சொல்லணுமா? சொல்ல முடியுமா என்ன? அவனை பக்தி பண்றவாளுக்கே வேண்டுதல் வேண்டாமை போயிடுறதே. யோன கிருஷ்டி நத்வேஷ்டி சமசத்ரோச்ச மித்ரேச்சேன்னு ஒரு பக்தனுக்கே இந்த ஸ்திதி வந்துடுறது பக்தி பண்ணினாங்கிறத. அப்புறம் பகவானுக்கு போய் வேண்டுதல் வேண்டாமை இருக்காங்கிற கேள்வி அனர்த்தம். ஆனா இந்த கேள்வி நம்மளை உத்தேசிச்சு கேட்கிறான். ஏன்னா நமக்கு இந்த எண்ணம் வரும். அசுரனா இருந்தும் வதம் பண்ணப்பட்டுட்டான், அசுரனா இருக்கிறதுனால வதம் பண்ணப்பட்டுட்டான். ஆனா அவன் பக்தன். இந்திரன் அபக்தனா இருந்தும் தேவனா இருக்கிறதுனால காப்பாற்றப்பட்டுட்டான். சோ தேவாசுர பேதம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டான். அழகா இங்க சுகர் ஆரம்பிக்கிறார். அப்படி பேத புத்தி இருந்திருந்தா பிரஹ்லாதன்கிற அசுர குழந்தைய மடியில வச்சிருந்து கொஞ்சி இருப்பானோ அப்படின்னு. பேதம்ங்கிறது நம்ம மனசுல இருக்கு, பகவான்கிட்ட கிடையாது இல்லையா? பேதங்கிறது நம்ம கிட்ட. பகவான் மகாபாரதத்துல கடைசியில சொல்றான், ஜெயிக்கப்பட்ட பொழுதெல்லாம் ஜெயிச்சவாளா நான் தான் குதிச்சேன், தோற்கப்பட்ட பொழுதெல்லாம் தோத்தவாளா அடி வாங்கின்றதும் நான் தான் அப்படிங்கிறான். காந்தாரிட்ட கடைசியில சொல்றான் பகவான். காந்தாரி சபிக்கிறா இல்லையா? யாதவ குலமே நாசத்தை அடையட்டும்னு சபிக்கிறாளே கடைசியில காந்தாரி. அந்த சமயத்துல பகவான் சொல்றான், நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கேள்? கௌரவாள் ஜெயிச்சுட்டான்னா, கௌரவாள் போயிட்டானா நான் என்ன சந்தோஷப்படுவேன் நீங்க நினைச்சுட்டு இருக்கேளா? பாண்டவாள் ஜெயிச்சுட்டாங்கிறதுனால உற்சாகப்படுவேன் நினைச்சுட்டு இருக்கேளா? ஜெயிச்சவனும் நான் தான், தோத்தவனும் நான் தான். பகவானை தவிர இன்னொரு வஸ்து இருக்கு அப்படிங்கிற எண்ணம் இருந்தா தானே அப்புறம் பகவானுக்கு பேதம் இருக்கா? பகவானை தவிர இன்னொரு வஸ்துவே இல்லையே. அசுர சரீரமும் அவன் சரீரம், தேவ சரீரமும் அவன் சரீரம். காலம் கர்மா ஸ்வபாவங்கிறதுக்கு தக்க பிரகிருதி ஒரு மாறுதலை அடையிறது. அதனால பல சரீரங்கள் கர்மாவால தோன்றது. இத்தனை சரீரமும் எங்க இருந்து தோன்றிருக்கு? அவங்ககிட்ட இருந்து தான் தோன்றது. திருப்பி அவங்ககிட்ட தான் லயத்தை அடையிறது. இதுல அவனுக்கு வேண்டுங்கிறது எது, வேண்டாங்கிறது எது? தத்துவத்தகா பார்த்துட்டா வாசுதேவனை தவிர வேற எது இருக்கு? யாருக்கிட்ட துவேஷம், யாருக்கிட்ட ராகம்? ராகத்வேஷம்ங்கிறது மனசோடைய விகாரமே தவிர மனசோட விகாரத்தை வச்சுட்டு ஈஸ்வரனை அளக்கவே விடாது. ஈஸ்வரனுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். புரியுறதா? ஒரு சுனாமி வந்துருது சார், 1000 பேர் போயிட்டா, பகவானுக்கு கருணையே இல்லை அப்படின்னா சொல்லவே கூடாது. இந்த 1000 பேர் இன்னொரு இடத்துல போய் பிறந்திருக்கா, அது உனக்கு தெரியுமா? டு யூ நோ? அவளை எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்க கொண்டு சேர்த்துடுவான். அந்த பாஞ்சபௌத்திக சரீரம் விழுந்ததை பத்தி தான் உனக்கு தெரியும். அந்த சோலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எல்லாத்துக்கும் கணக்கு பகவான் வச்சிருந்தான். புரியுறதா? இந்த 1000 பேர் ஏன் ஜலத்துல மூழ்கினானா, அவ ஜலத்துல மூழ்கிறாப்புல ஒரு பிராரப்தம் அவளுக்கு இருந்திருக்கு. புரியுறதா? ஒரு 1000 பேர் அவ கையால யாரையாவது முடிச்சு தண்ணீரை அழுத்திருப்பா. புரியுறதா? அதுக்கு டிக் ஃபார் டேட் தான் இங்க நடக்கிறது. அக்கௌண்ட் அப்படிதான் க்ளோஸ் பண்ணி ஆகும். புரியுறதா? யாரோ ஒருத்தர பலாத்காரம் பண்ணிவிட்டா, ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு ஸ்திரியா பலாத்காரம் பண்ணிவிட்டான்னா இந்த 7 பேரும் 7 ஸ்திரியா பிறப்பா, 7 பலாத்காரம் நடக்கும் பின்னாடி. என்ன நினைச்சுட்டு இருக்க பகவான? எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. எவ்ரிதிங் ஹாஸ் a settlement. பயந்துன்னு இருக்கணும் ஒரு நிமிஷம். காட் கிட்டக்க லவ் வராட்டி கூட பரவாயில்ல, காட் ஃபியரிங்காவான இருக்கணும். ஒன்னொன்னையும் பார்த்துட்டு இருக்கான். Every single act of yours you will be held answerable. You have to answer. அப்படியே கால கையும் ஒசரிண்டெல்லாம் நடந்துவிட முடியாது. புரியுறதா? இப்ப பண்ணின ஒன்னொன்னு திருப்பி அப்படியே எப்பேற்பட்ட சிஸ்டம் தெரியுமா? இங்க உட்காந்து எத்தூண்டு பூமியில அண்ட சராச்சரத்துல இந்த பூமி எத்தூண்டு, அதுல நம்ம எவ்வளோ, நம்ம இருக்கிற இடம் எவ்வளோ, நம்ம வாழ்க்கை எவ்வளவு, இதை வச்சுன்றது அகண்டத்தை அளக்கக்கூடாது. புரியுறதா? இந்த ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாச அப்படின்னு உபனிஷத் சொல்றது. வாக்குக்கும் புத்திக்கும் அது புலப்படாத வஸ்து. விஷ்ணோர் நுகம் வீர்யாணி பிரவோச்சம்னு கேட்கறது. விஷ்ணுடைய குணங்களை எந்த வாயால பிரவச்சனம் பண்ணிவிடுவேன்? உன்னுடைய பண்ணிவிட முடியுமா? அவனே உள்ள இருந்து எடுத்து கொடுத்தாதான் உண்டு. இல்லைன்னா எந்த வாக்கை வச்சிருந்தா அவனை பேசுறது. அதனால இந்த இடத்துல அழகா சொன்னார், நம்ம மனசோட விகாரத்தை தெய்வத்துக்கிட்ட திணிக்கப்படாது. தெய்வத்தோட சரித்திரம் அகண்டம். முடிஞ்சா நம்மளை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க பார்க்கணும். நம்ம அகண்டமானா அந்த ஃப்ரேம்ல போய் ஃபிட் ஆகலாமே தவிர உன்னுடைய இத்தூண்டு ஃப்ரேம்குள்ள அந்த அகண்டம் ஃபிட் ஆகாது. நம்ம மனசு இல்ல அளவுகோல், அதை அளக்கிறதுக்கு. நம்மளே இப்படி இருக்கோம்.
நம்ம இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இப்படி நடந்துப்போம், நாளைக்கு நம்ம இன்னொரு மாதிரி நடந்துப்போம். நம்ம அடுத்த நிமிஷம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோங்கிறது நமக்கே தெரியாது. இந்த அல்ப மனசை வச்சிருந்து அந்த மகத்தை போய் ஜட்ஜ் பண்றத அதுவா அளவுகோல். அதனால இந்த இடத்துல சொன்னார், இதுக்கு அழகான ஒரு உபாக்கியானம் சொல்றேன். ஹிரண்யகசிபுடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். சனகாதிகள் ஒரு சமயம் வைகுண்டம் போனா சனகாதிகளை ஜெயா விஜயாள் தடுத்துட்டா. இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஜெய விஜயால சனகாதிகள் சபிச்சுட்டா. 3 ஜென்மால அசுர யோனியில பிறந்து பகவானால வதம் பண்ணப்பட்டு அந்த அசுரத்தன்மையை அழிச்சுண்டு, அதாவது உங்ககிட்ட இருக்கிற அந்த மதத்தை போக்கிண்டு நீங்க திருப்பி வைகுண்டத்துக்கு வாங்கோன்னுட்டா. அவாதான் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்ரன் அப்படின்னு 3 ஜென்மாக்கள்ல பகவானை துவேஷிச்சே அடையறா. ஏன்னா துவேஷம் பண்ணித்தான் அடைய முடியும்னு இவாளுக்கு பாட்டை போட்டு கொடுத்தவா சனகாதிகள். வேற வழியே கிடையாது வாழ்க்கை. ஹிரண்யாக்ஷே போத்ரி பிரவரவபுஷா தேவ பவதா ஹதே சோக க்ரோத க்ளபித திருதிரேதஸ்ய சஹஜஹ ஹிரண்ய ப்ராரம்பஹ கஷிபுஹு அமராராதி சதசி பிரதிஜ்ஞாமாதேனே தவ கில வதார்த்தம் மதுரிபோ ஹிரண்யாக்ஷே போத்ரி பிரவரவபுஷா தேவ பவதய. வராகாவதாரம் பண்ணி போத்ரி பிரவர வபுஷா, வராக ரூபம்னு பேர் இருக்கு. வராகாவதாரம் பண்ணி ஹிரண்யாக்ஷனே பகவான் சம்ஹாரம் பண்ணினான். இதுல ஹிரண்ய கஷிப்புக்கு கோபம் வந்துடும். ஹிரண்ய கஷிப்பு மூத்தவன், ஹிரண்யாக்ஷன் 2வது. வா 2 பேரும் கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்தவர். கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்தவா தேவாள், கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்தவா அசுராள். கஷ்யபர் பாடு திண்டாட்டம். ஏன்னா 2ம் செண்டை பிடிச்சுன்னு நிற்கும். இவர் யார் பக்கம்னு பேசுவார் இவர். இன்னொரு பக்கம் நாகர்கள்லாம் அவரோட குழந்தைகள், கருடனும் அவரோட குழந்தை. கர்த்ரு, வினதா, திதி, அதிதி இவாள்லாம் தக்ஷனுடைய பெண்கள். இவாளெல்லாம் கஷ்யபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். கஷ்யபர் அதனாலே வைராக்கிய சம்பன்னராக ஆகிட்டார். ஏன்னா யார் பக்கத்தில் பேசுறது, யாரும் விட்டு கொடுக்குறது, எப்பவும் பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு. அதனால அவர் பார்த்தார், அடிக்கடி கிரகத்திலே இருக்கிறது இல்லை, ஞானும் போயிடுவேன் இல்லையா. இப்படி இருந்துட்டாலே வைராக்கியம் சீக்கிரம் சித்திச்சுடும். ஆற்றுலேயே அதிதி மாதிரி இருந்துட்டா நிம்மதியாக இருக்கலாம். ஒரு ஆற்றுல போய் தங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆற்றுல நம்ம ஏதாவது போய் நம்ம பேயிங் கெஸ்ட்டாக இருக்கோம்னா அந்த ஆற்றுல யாரோ அடிச்சுப்பா, சேர்ந்துப்பா, கல்யாணம் நடக்கும், கார்த்திகை வரும், யாரோ வரா யாரோ போறா, வில் வி பி பாதர்டு அபௌட் இட்? நோ. நம்ம பாட்டுக்கு சாட்சியாக கதவு ரொம்ப சாத்தின்னு இருப்போம், மாதம் ரெண்டை கொடுத்துட்டு பேசாமல் இருப்போம். அந்த ஆற்றை சேர்ந்தவாழ்ங்கிற ஒரு அபிமானம் தானே அதில் இன்டர்வியூன் பண்ணணும்னு தோணும். எப்போவுமே அதிதி மாதிரி இருந்துட்டா கவலையே கிடையாது. ஹிரண்யாக்ஷன் வதம் பண்ணப்பட்டதுனால ஹிரண்யகசிபுவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அதனால அசுரர்களுடைய சதசல் ஒரு பெரிய பிரதிஜை பண்ணினா, இந்த ஹரியோட மாற பொழப்பேன், அந்த ரத்தத்தால என் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணுவேன் அப்படின்னு. ஹரிங்கிறது என்ன, ஏதோ மனுஷன அந்தராத்மா இல்லையா, எல்லாருக்கும் சாட்சி இல்லையா? வியாக்கியானம் பண்ற பெரியவாள்லாம் எழுதுறா, அசத்துக்கள்லாம் தெய்வத்தை வெளியில தேடும், சாதுக்கள்லாம் ஹிருதயத்துல பாப்பா. చందురు వర్ణుని హృదయారవిందమును జూచి బ్రహ్మానందము అనుభవించువారు ఎవరు అంతరీకి వందనము నారు త్యాగరాజ இல்லையா? அந்த அப்பேற்பட்ட சாதுக்கள் ஹிருதய கமலத்துல பகவானை பார்த்துடுவான். அசத்துகள் தான் வெளியிலன்னு தேடும். வெளியில இந்திரியங்களை வெளியில விட்டா தெய்வம் எங்க கிடைக்க போறோம்? மரம் தெரியறது, மட்டம் தெரியறது, கொடி தெரியறது, அது தெரியறது, இது தெரியறதுன்னு உலகம் தெரியற வரைக்கும் தெய்வம் தெரியவே தெரியாது. ஈஷாவாசிய உபனிஷதே அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜெகத் தேன தியக்தேன புஞ்சீதா மாம் ஹிருதஹா கஸ்யஸ்வித் தனம். ஈஷாவாசிய உபனிஷதை ஆரம்பிக்கிறதே சொல்றது, பிரபஞ்சம்ங்கிற போர்வையால ஈஸ்வரனை மறைச்சுன்னு இருக்கோம் நம்ம, ஈஸ்வரன்கிற போர்வையால பிரபஞ்சத்தை மறைச்சுடு அப்படிங்கிற. பிரபஞ்சம்ங்கிறது தெரியற வரைக்கும் நானாத்வம் இருக்கு, அது இது இப்படி அப்படி. எனக்கு நான் ஒன்று வந்துட்டாலே அப்புறம் when we become subject, the world becomes the object. அப்பவே துவந்துவம் வந்துடுறது. அப்ப நாம் போக்தா, அது போக்கியம் அப்படின்னு ஆயிடுறது. அதனால விவகாரம் வருது. அதனால கர்மபந்தப்பட்டுடுவோம். நான்கிற எண்ணத்தோட அகங்காரத்தோட பண்ற எந்த காரியமும் இட் வில் பைண்ட் அஸ். அது கர்மாவா தான் ஆகும். அது ஒன்னா பாபமா வரும், இல்லைன்னா புண்ணியமா வரும். அது உன்னை திருப்பியும் ஒரு இடத்துல பந்தப்படுத்தி இதை அனுபவிக்கிறதுக்குன்னு உனக்கு ஒரு சரீரத்தை கொடுக்கத்தான் கொடுக்கும். அகங்காரத்தை தியாகம் பண்ணணும் இல்லையா? அப்ப ஈஸ்வரனால் இந்த பிரபஞ்சத்தை மூடிட்டா, வாசுதேவன் தான் எல்லாம் அப்படிங்கிறது இங்க பண்றவன் யாரு, பண்ணப்படுறது எது, பண்ற காரியம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு திருடபக்தி வந்துடும் இல்லையா? அப்படி ஒரு அனுபூதி வந்துடும். அதனால இவன் என்ன பண்றான், ஹரிய தேடிட்டு போறானா. எங்க தேடிட்டு போவேன் நீ? தேடுறதுனா உள்ளனா போகணும், வெளியில போனா கிடைப்பானா? ஹரி சுராரீனாம் ஹாஸ்யம் தவச்சரண தாஸ்யம் நிஜசுதேயே நிகம்தும் துவாம் பூயஸ்தவ பதம் அவாப்தஸ்ய சரிபோ. வைகுண்டமே போயிட்டான் அவன். வைகுண்ட பரியந்த போக முடியுமா அவனால?
வைகுண்டம்னா ஏதோ ஒரு விஷ்ணு லோகத்துக்கு போறான். வைகுண்டத்திலேயே பல நிலை இருக்கு இல்லையா? பிரம்மலோகத்துக்கு கீழே ஒரு க்ஷீராப்தி இருக்கு, இந்த பிரம்மலோகத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஒரு வைகுண்டம் இருக்கு இல்லையா? இதை போல இல்லையா இதுக்கும் மேல போயிட்டே போலாம், அப்படி சொல்லிட்டே போலாம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆத்ம ஜோதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம உபாசனை எத்தனை தீக்ஷணமா இருந்தோ, எத்தனை மனோநாசம் ஏற்படுறதோ அத்தனைக்கு அத்தனை அனுபூதி போயிட்டே இருக்கும், மேல போயிட்டு இருக்கும். இவன் ஏதோ ஒரு விஷ்ணு லோகத்துக்கு போய் அங்க தேடுறான். பகவானே மாயாவியாச்சே, சட்டுன்னு மறைச்சு விட்டான் தன்னுடைய சரீரத்தை. மறைச்சுண்டு என்ன பண்ணினான்னு இந்த இடத்துல இருக்குன்னா, பகிர்திருஷ்டே அந்தர்ததித ஹிருதயே சூக்ஷ்ம வபுஷ. இவன் என்ன பண்றான், பார்வையை வெளிமுகமா வச்சுட்டே தேடுறான். உள்முகமா தேடினா இதோ இங்க இருக்கு வைகுண்டம், இங்க இருக்கு க்ஷீராப்ஜி, எல்லாத்தையும் இங்க பார்த்துக்கலாம். புரியறதா? வெளிமுகமா பார்வை இருக்கிற பரியந்தம் எந்த அனுபவமும் ஏற்படவே ஏற்படாது. இந்திரியங்கள் வெளிமுகப்பட்டிருக்கிறது உலகம்தான் தெரியுமே தவிர தெய்வம் எங்க கிடைக்கும்? இவனும் இப்படி தேடின்னு இருக்கான். அங்க பகவான் என்ன பண்ணினான்னா, சூக்ஷ்மமா ஒரு ரூபத்தை எடுத்துட்டு இவனுடைய ஹிருதயத்துக்குள்ள பிரவேசிச்சு விட்டார் அப்படின்னு இருக்கு. சரி, இவன் என்னைக்கு பாத்துக்கிறானா, பார்த்துக்கிட்டோம்னு இங்க இருக்காராம். இவன் என்ன பண்ணினான் அப்படின்னுட்டா, உலகத்துல இப்போ ஒரு பெரிய அனௌன்ஸ் பண்ணினா, பத்தையா இந்த ஹரி எனக்கு பயந்துட்டு எங்கேயோ ஒழிஞ்சுட்டான். பியாயாதம் மத்வா சகலு ஜிதகாஷி நிவவ்ருதே. ஹரியை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னுட்டு இப்போ ஏக சாம்ராஜ்யாதிபதியாக இந்த 3 லோகத்தையும் கட்டி ஆளறவனா இருக்கான். பெரிய தபசு வேற பண்ணிவிட்டான். பிரம்மா வேற நிறைய வரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். உனக்கு மேலும் கிடையாது, கீழும் கிடையாது, உள்ளேயும் கிடையாது, புறமும் கிடையாது, உனக்கு பகல்லையும் கிடையாது, இரவுலையும் கிடையாது, எந்த ஸ்திரீயாலையும் கிடையாது, எந்த புருஷனாலையும் கிடையாது, நரத்தாலையும் கிடையாது, மிருகத்தாலையும் கிடையாது, எந்த ஆயுதத்தாலையும் கிடையாது அப்படின்னு அவனுக்கு இப்படிலாம் மரணம் இல்லைன்னு அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். அதனால ஊரையே வச்சுண்டு இது பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். 71 சதுர்யுகம் இவனுடைய ராஜ்யம் நடக்கிறது. இவன் தான் ஈஸ்வரன், ஏக ஈஸ்வரனா இருக்கான். எல்லாருக்கும் பழைய சிவன், பழைய விஷ்ணு, பழைய பிரம்மாலாம் மறந்தே விடுச்சு. எல்லாரும் ஹிரண்யகசிபவே நமஹான் தான் ஜபம் பண்ணிட்டு இருக்கான். எல்லா ஸ்தானத்தையும் வாங்கிட்டு இருக்கான். இவன் தான் இந்திரன், இவன் தான் வருணன், இவன் தான் அக்னி, இவன் தான் மித்ரன், இவன் தான் சோமன். இவனுடைய தபஸுக்கு அத்தனை ஸ்தானங்களையும் பிரம்மா கொடுத்துட்டார். பழைய தேவதைகள்லாம் இப்ப இவன் வீட்டுல வந்து சேவகம் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு இவனுடைய தபஸுக்கு சர்வ தேவதா ஸ்தானங்களும் இவனுக்கு கிடைச்சு கொடுத்தோம். இப்ப யாராவது எங்கேயாவது ஹோமம் பண்ணினா, இந்திரா யஸ்வாஹா இவனை தான் வந்து சேரும், வருணா யஸ்வாஹா இவனை தான் வந்து சேரும். எல்லா ஸ்தானத்திலையும் இவன் தான் இருக்கான். லோகானாம் ஏக ஈஸ்வரன் இருக்கான். இவன் 71 சதுர்யுகம் இப்படி ஆட்டி படைச்சிருக்கான் லோகத்தை. ஒரு நாள் தேவாள்லாம் பகவானை போய் பார்த்தா, க்ஷீராப்தியில, என்ன பிரபோ நீங்களும் யோக நிதிரையிலே இருந்துட்டு இருக்கீள், இப்படி அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கானே. பகவான் சொல்றான், அவன் தபஸுக்கு நடக்கிறது, அப்படி தபசு பண்ணிட்டான் இல்லையா? நீங்களும் முடிஞ்சா ஒரு தபசு பண்ணி அதை முறியடிக்க பாருங்களே அப்படின்னு. அப்படி ஒரு தபசு பண்ற சாமர்த்தியம் இருந்திருக்கு அவனுக்கு. மகாபுருஷன் தானே, அப்படி ஒரு தபசு பண்ணியிருக்கான். பகவான் சொல்றான், யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மகிச்ச வித்வேஷா சவா ஆஷு வினஷ்யதி. அவள்லாம் கேட்கறா, என்னைக்கு அவன் நாசமாவான் அதை சொல்லுங்க. 71 சதுர்யுகம் ஆட்டி படிச்சுருக்கான் எல்லாத்தையும். பகவான் சொல்றான், எப்ப தேவர்கள் கிட்டையும், வேதத்துக்கிட்டையும், பசுக்கள் கிட்டையும், சாதுக்கள் கிட்டையும், என்னிடத்திலையும் துவேஷத்தை காண்பிப்பானோ அந்த நிமிஷமே அவனை வதம் பண்ணிவிடுவேன். அப்படின்னா இன்னைக்கு ஒரு நரசிம்மாவதாரம் வரணும்னு நினைக்கிறேன். வருமோ என்னமோ, எந்த ஸ்தம்பத்தில் தான் விரும்பமா போறாரோ தெரியல, வரணும் இல்லையா? நரசிம்மரா வரலைன்னா கூட, நரசிம்மர் ஏதோ வந்துட்டு மறைஞ்சு போயிட்டார். ஒரு பரசுராமாவதாரமானு நடக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. ஒரு கோடாரியோடு ஒரு மகாபுருஷன் வரமாட்டான் இருக்கு. வருவரோ என்னமோ, வந்துடுவார். அதனால இந்த இடத்துல பகவான் இப்படி சொன்ன உடனே தேவாளுக்கு சொல்றான், கவலைப்படாதீங்க, இன்னொன்னு என் தரிசனமே உங்களுக்கு பெரிய லாபம். பார்க்கடலுக்கே போனாலும் தரிசனம் கிடைக்காது. ஒரு சமயம் அசரீரியா பேசி அனுப்பிச்சுடுவான். இன்னைக்கு தரிசனமே கொடுத்துட்டு சொல்றான், மத்தரிசனம் ஹி சர்வஸ்ரேயோ சர்வஸ்ரே மத்தரிசனம், என் தரிசனத்தாலே உங்களுக்கு எல்லா ஸ்ரேயஸையும் ஏற்பட்டுரும், போயிட்டு வாங்குங்கிறான். விபுத சிரேஷ்டாக தேவர்களை என் தரிசனமே உங்களுக்கு சர்வஸ்ரேயசையும் கொடுத்துடுங்கிறான். தேவாள் சொல்றா, அதெல்லாம் சந்தோஷம்தான் பிரபு, இருந்தாலும் இந்த ஹிரண்யகசிபு இருந்துட்டு தானே இருக்கான். நீங்க பர்டிகுலரா ஒரு டேட் சொல்லுங்க, இன்னைக்கு போயிடுவான்னு சொல்லுங்க. பகவான் சொல்றான், நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா துர்க்கேதி ஹனிஷ்யேபி வரோர்ஜிதோ. அவனுடைய மகாபாகவதனானே மகாத்மாவானே கொஞ்சம் கூட வைரபாவமே ஹதயத்தில் இல்லாதபடி சர்வபூதங்களிடத்திலையும் அப்படிப்பட்ட தயையுடைய அப்படிப்பட்ட மகாபக்தனான பிரஹ்லாதனிடத்துல என்னைக்கு துவேஷம் காண்பிப்பானோ உடனே வதம் பண்ணிடுவேன்.
இதுதான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான பதில் இது. ஏன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேட் கேட்கறா. அதனால பகவான் சொல்றான், என்னைக்கு அவனிடத்துல அப்படி ஒரு அபச்சாரப்படுவானோ, அப்படின்னா அவ்வளோ பெரிய மலையான தபஸும் மண்ணோட மண்ணா போகணும்னா அதுக்கு ஒண்ணுதான் காரணமா இருக்க முடியும், பாகவத அபச்சாரம். பிரகலாதன்கிற பரம பாகவதன்ட்டப்பட்ட அபச்சாரம் தான் அந்த பெரிய தபஸ மண்ணோட மண்ணா பண்றது. உடனே இந்த இடத்துல தேவாள்லாம் கேட்கறா, அப்ப அவன் தான் பக்தனா, நாங்கள்லாம் பக்தா இல்லையா? எங்களை இத்தனை சிரமப்படுத்தலாம், எங்களுக்கு அபயம் கொடுங்கன்னு சொல்றோம், பிரகலாதன்ட்ட அபச்சாரப்பட்டுட்டோம், அன்னைக்கு வரேங்கிறே, அப்ப அவன் தான் பக்தனோ அப்படின்னுட்டா. அங்க பகவான் அழுத்தம் திருத்தமா சொல்றான், நிர்வைராய பிரசாந்தாயே மகாத்மனே. மகாத்மான்னு பிரகலாதனுக்கு பகவான் டைட்டில் கொடுக்குறான். இங்க கொடுக்கணும்னா அப்படி கொடுக்கணும். நிர்வைராய, பிரகலாதனை தூக்கி மலையிலிருந்து உருட்டி விட்டாலும், கடல்ல தூக்கி எரிஞ்சாலும், பாம்புகளை விட்டு கடிக்க விட்டாலும், சிங்கம்புலி கரடிகளை விட்டு கடிக்க விட்டாலும், யானையை கொண்டு மிதிக்க விட்டாலும், அவ அம்மா கிட்டக்கையே ஹாலாஹல விஷத்தை கொடுக்கும்படியாக சொன்னாலும் அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த குழந்தை போகுமா, அப்பா நான் மலையிலிருந்து உருண்டுட்டு வந்து விடுறேன் அப்படின்ட்டு போகும். என்ன பாம்பை விட்டு கடிக்க விடுறாளாம் அப்படின்னு அப்பா சேவிச்சுட்டு போவான் அந்த குழந்தை. எங்கேயாவது ஒரு இடத்துல பிரகலாதன் நரசிம்மர்கிட்ட எங்க அப்பாவை சிக்ஷிச்சுடு அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிண்டான்னு கிடையாது. நிர்வைராய பக்தாள் அதையும் ஒரு லீலையா எடுத்துப்பாளே தவிர, இல்லையா எனக்கு இப்படி ஒருத்தர் சிரமம் கொடுக்கறானே, நீ ரட்சிக்கப்படாதா, அவனை வதம் பண்ணப்படாதா அப்படின்னுட்டா அப்ப இந்த பக்தி கொஞ்சம் மட்டம் தான் இல்லையா? பிரகலாதனுக்கு பாம்பும் நாராயணன் தான், பாம்பை ஏவி விடுற பிடாரனும் நாராயணன் தான், பாம்பை அவளை கடிக்க விடு அப்படின்னு சொல்ற கிரண்யகசிபுவும் நாராயணன் தான் இல்லையா? தனக்குள்ள இருக்கிறதும் நாராயணன் தான். இப்படி ஒரு அத்வைத அனுபவம் சித்திச்சிருந்ததுனாலதான் தூண்ல இருந்து தெய்வம் வெளிப்பட்டது அந்த இடத்துல. அப்படின்னா தூண்ல இல்லைன்னு அர்த்தம் இல்லை, தூண்ல இருக்கான், பார்க்கிற சாமர்த்தியம் நமக்கு இல்லை, அவனுக்கு அப்படி பார்க்கிற சாமர்த்தியம் இருந்தது. இப்ப அந்த குழந்தைக்கு சொல்லி அங்க பகவான் வரலன்னா அந்த குழந்தையுடைய அனுபூதி பொய்ன்னு போயிடும். அதனாலதான் தூண குழந்தைன்னு வரார். இங்க வேற யாருக்காகவும் வரல, பிரகலாதனுடைய சத்தியத்துக்கு பகவான் வந்தான், அந்த அனுபூதி சத்தியமா இருக்கிறதுனால வந்தா. இப்ப யாரு வெறுப்பாங்க? வெறுக்கிறதுக்கு யாரு இருக்கா? வெறுக்கப்படுறது யாரு? வெறுக்கிறது யாரு? அப்படிங்கிற ஒரு அனுபவம் அந்த குழந்தைக்கு பக்தியால சித்திச்சு கொடுத்து அந்த குழந்தைக்கு. அதனால அந்த குழந்தையுடைய அப்பேற்பட்ட சர்வாத்ம பாவம் அது. அப்பா நாராயணன், பாம்பு நாராயணன், பிடார நாராயணன், தானும் நாராயணன், நாராயணன் தவிர வேற யாரு அப்படிங்கிற அந்த சர்வாத்ம பாவம். அதனால இந்த குழந்தையே ஆச்சரியமா ஒரு குருகுலத்துல விட்டுருக்கான். சுக்கராச்சாரியருடைய குருகுலம். சுக்கராச்சாரியர் நரசிம்மாவதாரம் நடக்க போறது தெரிஞ்சே லீவ் போட்டுட்டு போயிட்டார், ஒரு லாங் லீவ் போட்டு போயிட்டார், இதெல்லாம் முடிஞ்சு வரலாம் நம்ம அப்படின்னு. சுக்கரருடைய 2 பிள்ளைகள் சண்டன் அமர்கன்னு பேர், அவதான் பாடசாலையில நடத்திட்டு இருக்கா பாடம். அனத்தியன காலம்னு உண்டு, குழந்தைகள்லாம் ஆத்துக்கு அனத்தியன காலத்துல வருவா. இன்னைக்கு குழந்தை ஆத்துக்கு வந்திருக்கான், பிரதம பௌர்ணமியில எல்லாம் பாடம் நடக்காது, ஆத்துக்கு அனுப்பிச்சுடுவான். குழந்தை இன்னைக்கு ஆத்துக்கு வந்திருக்கான். அசுராரீணாம் ஹாஸ்யம் தவச்சரணதாஸ்யம் நிஜசுதே சதிருஷ்டா துஷ்டாத்மா. முதல்ல அந்த குழந்தைய அப்படி மடியில உட்காத்தி வச்சுட்டு குழந்தைய அப்படியே தடவி கொடுத்து குழந்தைய பார்த்து கேட்கிறான், நீ சொல்லு பிரகலாதா, எனக்கு ஒண்ணு சொல்லு, நீ கத்துண்டதுலயே சாரமானது எது சொல்? சதிருஷ்டா துஷ்டாத்மா குருபிஹி அசிக்ஷிரமமோ குரு புரோக்தம் சாசௌவிதமிதம் அபத்ராய திருடமித்யபா குர்வன் சர்வம் தவ சரண பக்தியைவ விருதேயே. இந்த குழந்தை அப்படியே தடவி கொடுத்து கேட்கறான், நீ கத்துண்டதுலயே சிரேஷ்டமானது எது சொல்லு? இந்த குழந்தை யோஜனையே பண்ணல. அந்த குழந்தை எடுத்தெடுப்புல சொல்றது, அப்பா வனாந்தரம் பயணனும் ஏகாந்தத்துல உட்காண்டு ஹரிபக்தி பண்ணிட்டு இருக்கலாம், அதுதான் நான் தெரிஞ்சிட்டதுலயே சார். அந்த குழந்தை யோசனை பண்ணல, புஸ்தகத்தை பார்த்து சொல்றேன்னு சொல்லல, எந்த சப்ஜெக்ட்ல அப்படின்னு கேட்கல. அந்த குழந்தை தெரிஞ்சிட்டது சம்சாரம் அசாரம் சாரதமமானது ஹரிபக்தின்னு தெரிஞ்சிருந்துச்சு. உடனே அந்த குருமார்களை கூப்பிட்டு மிரட்டுறான் ஹிரண்யகசிபு, யாரோ வேண்டாதவா குழந்தைக்கு வேண்டாததெல்லாம் சொல்லித்தரா போல இருக்கு, இது என்ன சிலபஸ் எல்லாம் நான் மாத்தி எத்தனை யுகம் ஆறுது இல்லையா? ஹரிச்சுவடின்னு பேரு. ஹரிச்சுவடினாலே அரிச்சுவடிங்கிறதுக்கே ஹரிச்சுவடின்னு தான் பேர். இதுக்கு எடுத்த உடனே ஹரிஹி ஓம்னு ஆரம்பிச்சுதான் பாடமே ஆரம்பிக்கும். அதை கூட மாத்தி விட்டான். இப்போ எல்லாம் ஹிரண்யகசிபவே நமஹான்னு எழுதிட்டுதான் பாட ஆரம்பிக்கிறா. இப்போ அப்படி நான் மாத்தி ரொம்ப நாள் ஆறுது. எங்க இருந்து இந்த பாடம் இந்த குழந்தைக்கு தெரிஞ்சது? மாத்தி சொல்லி கொடுங்க, இல்லைன்னா உங்க கழுத்தை வாங்கிடுவேன், ஜாக்கிரதை. இவெல்லாம் உயிர் பழிச்சா போதும்னு பிரகலாதனை கூட்டிட்டு போய் அந்த குருநாதர் சொல்றார், டே இங்க பார், இப்படிலாம் சொல்லப்படாது, உங்க அப்பா அடுத்த தடவை கேட்கறத ஒழுங்கா பதில் சொல்லணும், ஜாக்கிரதை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி அனுப்புறான். இந்த குழந்தை என்ன பண்றது, அடுத்த தடவை கேட்கிறாள், அதீதேஷு சிரேஷ்டம்
கிமிதி பரிபிருஷ்டே ததனயே பவத்பக்திம் வத்யாம் அபிகததி பர்யாகுலத்ருதிः குருभ्यो ரோஷித்வா சகஜமதிரஸ்யேத்யபிவதன் வதோபாயானஸ்மின் வ்யதனுத பவத்பாத சரணே அதீதேஷு ஸ்ரேஷ்டம் கிமிதி. நீ கத்துண்டதுல சிரேஷ்டம் எது இப்ப சொல்லு. பிரகலாதனுடைய தலையில கைய வச்சு கிரண்யகசிபு சொல்றான், ஆயுஷ்மன்னு சொல்லு அப்படின்னா. இவன் வாயில இருந்தே ஆசீர்வாதம் வந்து கொடுத்தோ ஆயுஷ்மன்னு. யோகநிதிரையில படுத்துன்ற பகவான் சட்டுன்னு எழுந்துண்டா ததாஸ்து அப்படின்னு. இப்ப இவனே நீ என்ன பண்ணினாலும் அந்த குழந்தைய ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வாயில இவன் வாயிலிருந்து தானே ஆசீர்வாதம் வந்தது ஆயுஷ்மன்னு. இவனே தபஸ்வி, இவனே அவதார புருஷன், இவன் வாக்கு சத்தியம் பண்ணி ஆகணுமோனோ. இது உள்பட சத்தியம் விதாத்தும் ஜபத்திய பாஷித்தம். இப்ப பிரகலாதன் இவனே நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆசீர்வாதமே ஆயுஷ்மன்னு இவனே பண்ணிட்டான். இப்ப சொல்லுடா எது சிரேஷ்டம், இவன் ஒழுங்கா சொல்லு. குழந்தை நினைக்கிறது அப்பவே சொல்லிட்டேன், அப்பா என்னது திருப்பியும் கேட்கிற? ஓ ஹரிபக்தி பண்ணணும்னு சொன்னேன் அப்பா, ரெண்டாவது பாடம் பக்தி எப்படி பண்ணணும்னு கேட்கறா. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம் இது பும்சார்ப்பிதா விஷ்ணு பக்திச்சேன் நவலக்ஷண கிரியதே பகவத்யத்தா தன்மன்யே அதீதமுத்தமோ. அத ஒரு வரியில சொல்றார், பவத் பக்திம் வர்யாம் அபிகததி பர்யாகுலத்ருதி. பகவானிடத்துல நவவிதமான பக்தி பண்ணணும். ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். நவவிதமான பக்தி. நவவித பக்திக்கும் 9 பேர் உதாரணம் காண்பிக்க முடியும். இந்த 9 விதமான பக்தியில ஏதாவது ஒண்ணு பண்ணினா கூட அந்த பக்தி இவனை ஆத்ம நிவேதனம்ங்கிற சர்வஸ்வாத்ம நிவேதனம்ங்கிற அந்த ஸ்திதியில கொண்டு விட்டுடும். அதுவே அவனுக்கு பூர்ண ஞானத்தை கொடுத்துடும். அப்படிங்கிறது இங்க சொல்லிட்டு வரத்தே கோபம் வந்துடுச்சு ஹிரண்யகசிபுக்கு. இப்ப இந்த குருமார்களை கூப்பிட்டு கேட்கிறான், இப்ப சொல்லுங்கோ, நீங்க தானே அவன் புத்தியை குழப்புற. குருभ्यो ரோஷித்வா சகஜமதிரஸ்யேத்யபிவதன். உங்க பிள்ளைக்கு இந்த பக்திங்கிறது ஜென்மா ஜென்மாவா இருக்கு. ஒரு துளசி அங்குரிக்கிறதையே சுகந்தத்தோடு தான் அங்குரிக்கிறது. அதை போல பக்தாளெல்லாம் பிறக்கிறதையே பக்தாளர் தான் பிறக்கிறா. பக்திக்கு கிளாஸ் எல்லாம் கிடையாது. யோகத்துக்கு வேணா நீ காலை மடக்கிக்கோ, மூக்க பிடிச்சிக்கோ, ஆசனங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் தியானத்துக்குலாம் நீ கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியாது. ஏதோ பத்மாசனம், உஷ்ட்ராசனம், குக்குடாசனம், கூர்மாசனம், அந்த ஆசனம் இந்த ஆசனம் அதுலேயே சரியா பண்ணேன்னா சுளுக்கினுடும். புரியறத சரீரமே சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறதுனா மனசா சொன்ன பேச்ச கேட்க போகிறது? அழுகுனா அழுக வந்துடுமா? மெயினி சிலிர்க்கட்டும், நம்ம மெயினி சிலிர்த்துடுமா? நாளையிலிருந்து நீ அன்பா இருக்கணும். அன்புங்கிறது நீ சொல்லி வரவழைக்க முடியாது. இட் ஹாஸ் டு பிளாசம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிங்கிறதுக்கு யாரும் கிளாஸ் எடுக்க முடியாது. புரியறதோ? அது ஹிருதயத்திலிருந்து ஸ்புரிக்கணும். அந்த பக்திங்கிறது கோட்டி ஜென்ம சுகிருத்தம். பிரகலாதனை கேட்டா பிரகலாதன் சொல்றான், அப்பா எனக்கு இது யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காந்த ஊசிக்கு வடக்கு திரும்புறதுக்கு யாரு சொல்லித்தரணும்? ஒரு நதி சமுத்திரத்துல போய் கலக்கிறதுக்கு யாரு சொல்லித்தரணும்? ஒரு கொடி கொழுக்கொம்புல படறதுக்கு யாரு சொல்லித்தரணும்? சிவானந்த லகரியில ஆதிசங்கரர் எடுக்கிறார், அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி அயஸ்காந்தோ பலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபும் லதாக்ஷிதிருஹம் சிந்து சரித்வல்லபம். இதெல்லாம் எவ்வளவு நேச்சுரலா நடக்கிறதோ அதை போல பக்த ஹதயம் பகவான பிடிச்சதுதான். இட் இஸ் ஆஸ் நேச்சுரல் ஆஸ் தட். இதுக்கு ஒன்றும் கிளாஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம். அவளுக்கு நமக்கெல்லாம் சகஜமா உலகத்தை நோக்கி தான் மனசு ஓடும், அவளுக்கு சகஜமா பகவானை நோக்கி தான் மனசு. இட் இஸ் a டிசைன். அப்படிதான் இருக்கா. அதனால பிரகலாதன் இடத்துல கோபம் வந்தது. வதோபாயானஸ்மின் வ்யதனுத பவத்பாத சரணி. என்னென்ன ரீதியில் அவனை வதம் பண்ண முடியுமோ வதம் பண்ணுங்க. அவன் பெய்ட்டான்னு வந்து என் காதல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். பலவிதமான தண்டனைகளுக்கு ஆளாக்கரா. ததசங்கா விஷ்டஸ்ஸ புனரதி துஷ்டோஸ்ய ஜனகோ குருத்யாதத்யே கில வருணபாஷைஸ்தமருணத் குரோச்சாசாநித்யேஸ புனரனுகாந்தைத்யதனயான் பவத்பக்தேஸ்தத்வம் பரமமபி விஜ்ஞானமசீஷத். இவனை ஒண்ணுமே பண்ண முடியல. எத்தனை தண்டனைகளுக்கு உள்ளாக்கினாலும் இல்லையா, எல்லாம் பாம்பெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறது, சிங்கமுடிலாம் பிரதட்சிணம் பண்றது, மலையிலிருந்து உருட்டினா பூமி தேவி புஷ்பமாரி தாங்கி கொண்டு வந்து கொடுத்துடுறா, சமுத்திரத்துல போட்டா சமுத்திர ராஜா கொண்டு கரையில விட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறா. விஷத்தை குடிச்சாலும் அவன் நீலமேக சியாமளன் இன்னும் நீளமா போயிடுத்தவன் சரீரம். இவனை ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில தலையில கை வச்சுன்னு உட்காண்டா ஹிரண்யகசிபு. தபசு பண்ணதுன்னா புண்ணியம்லாம் அவனுக்கு போயிடுச்சு. அப்பா பண்ற புண்ணியம்லாம் பிள்ளைக்கும்பாளே, நான் வரம் வாங்கிட்டேன், கடைசியில அவனுக்கு பலிக்கிறதோ அதெல்லாம் அப்படின்னு நினைச்சான். அந்த சமயத்துல குருமார்கள்லாம் வந்து சொன்னா, நாங்க குருகுலத்துல கொண்டு வச்சுடுறோம்,
அவனை எப்படியாவது மனசை மாற்ற பார்க்குறோம்னு வருண பாஷங்கிற ஒரு மந்திரத்தால் அவனை கொஞ்சம் அபிமந்திரிச்சு கட்டி வச்சிருக்கான். எந்த மந்திரம் எடுபடும் இங்க? இது எந்த மந்திரம் எந்த மந்திர தந்திர யந்திரத்துக்கும் கட்டுப்படாது. ஆர்க்கும் என்னோ இது அறியலாகாது. ஆண்டாள் சொல்றா இல்லையா, அம்மனை நீர் தொழுதிப்படாதே கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் கடவத்தீரும். நீ 1000 எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சாலும் இந்த பித்து போகவே போகாது. ஏன்னா பிடிக்காது, பிடிச்சா விடாது. கிருஷ்ண கிரக கிரகீதாத்மான்னு ஹிரண்யகசிபு சொல்றான். என் பிள்ளைய ஒரு கிரகம் பிடிச்சு கொடுத்து இல்லையா, அந்த கிரகம் பிடிக்காது, பிடிச்சா விடாது. கிருஷ்ண கிரகம் பிடிச்சு கொடுத்தே என் குழந்தையேங்கிறான். இந்த குழந்தை இப்படிதான் இருக்கு. இந்த குழந்தை ஒரு நாள் குருமார்கள் பாடசாலையிலேருந்து ஆத்துக்கு போயிருக்கா. அதுதான் இங்க சொன்னார், குரோஷ்ச அசாநித்யே. சாநித்தியம்னா அவ இருக்கா, அசாநித்தியான குருவோடைய ஆப்சன்ஸ்ல பிரஹ்லாதன் ஒரு பாடம் எடுத்தான் அந்த குழந்தைக்கு. ஆச்சரியமான பாகவத தர்மம், பக்தி ஞான வைராக்கிய லட்சணமா இருக்கக்கூடிய பாகவத தர்மத்தை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி, எதுக்கு நீ பிறந்திருக்கே, நீ பகவத் பக்தி பண்றதுக்கு தானே பிறந்திருக்கே, பகவானோட ஆத்மபந்து வேறு யாரும் கிடையாது, அவனுக்கு அசுரன் தேவாளுக்கிற பேதமே கிடையாது, ஆயுசு இப்படியோ ஓடி போயிடும், அதனால ஜாக்கிரதையா இரு, திருப்பி ஒரு ஜனனம் வந்துடும், அப்புறம் அதுலேயும் மனுஷ ஜென்மா கிடைக்குமோன்னு சொல்ல முடியாது, நம்ம மனுஷாலா இருந்தும் அசுர குணத்தோடு இருக்கிறதுனால தானே அசுராள்னு இருக்கும் இல்லையா, குணத்தை மாத்தினுட்டா இல்லையா நீ பக்தனா போயிடலாம். தேவாளுக்கு கூட அந்த பக்தி துர்லபமாச்சு. பகவானுக்கு வேதம் இல்லையே, அசுரன் தேவன்னு பகவான் பார்க்கறது இல்லையே, யார் பக்தி பண்ணினாலும் கிருப பண்ணுவானே இப்படிங்கெல்லாம் சொல்லிட்டு வந்து, இது எனக்கு கர்ப்பத்தில், நான் எங்கள் அம்மா கர்ப்பத்தில் இருக்கிறதே நாரதர் எனக்கு உபதேசம் பண்ணினார், அது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குன்னு அந்த குழந்தை சொல்லுச்சு. ஒருத்தன் பிரகலாதன் இருந்தான், இப்போ ஊரே பிரகலாதனா போயிடுச்சு. எல்லா அசுர குழந்தைகளும் சேர்ந்து நாராயண நாராயண ஜெய ஜெய் கோவிந்த ஹரே அப்படின்னு பஜனை பண்ண ஆரம்பிச்சது. அந்த குருமார்கள்லாம் வந்து அவ அப்பாட்ட கொண்டு விட்டுட்டு போயிட்டா, பிரகலாதனை நாங்கள் இனி சமாளிக்க முடியாது, ஒரு பிரகலாதனை சமாளிக்கிறதே கஷ்டம், ஊரே பிரகலாதனா போயிடுதுன்னா என்ன பண்ணுச்சு. அப்பாவுக்கு கோபம் வந்தது. ருஷாந்த பிராகைணம் குலகதக கஸ்தே பலமிதி பலம் மே வைகுண்டா தவச ஜகதாம் சாபி சபலம் சயேவ த்ரைலோக்கியம் சகலமிதி தீரோயமகதீதே. யார் கொடுக்கிற பலத்தடா பிரகலாதா இப்படி நீ காரியம் பண்ற, யார் கொடுக்கிற பலத்துல நீ ஆடின்னு இருக்க? அந்த குழந்தை சொல்றது, பலமே வைகுண்டம். எனக்கும் உங்களுக்கும், உங்களுக்கு வரம் கொடுத்த பிரம்மாவுக்கும் பலம் கொடுத்துருக்கார் ஒருத்தர், அவர் கொடுக்கிற பலம். அரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரி. எங்க இருக்கான் அந்த ஹரி? இன்னைக்கு உனக்காச்சு எனக்காச்சு. உன் கழுத்துல கத்திய வச்சுட்டு கேட்கிற, கழுத்தை வாங்கிடுவேன் பயல. எங்க இருக்கான் அந்த ஹரி? குவாச அசௌ குவ, அவன் எங்க இருக்கான்? அவன் எங்க இருக்கான்? பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் சலித கரவாலோதிதி சுதா அத பశ్చాத் விஷ்ணோ நகி வதிதும் ஈஷோஸ்மி சகசா கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவன புரவாசின் ஹிருதயமாம். ஸ்தம்பத்தை ஓங்கி ஒரு குத்து விட்டான். இந்த ஸ்தம்பத்தை நான் கொத்தனார் வச்சு மேஸ்திரி வச்சு நான் கட்டியிருக்கேன். இது கல்லும் மண்ணாலையும் கட்டினத ஸ்தம்பம். இந்த ஸ்தம்பத்துல நீ சொல்ற ஹரி இருக்கானா? பிரபிந்தன் ஸ்மஸ்தம்பம். அந்த குழந்தை சொல்றது, ஸ்தம்பத்துல இருக்கானான்னு கேட்கறியே, அவன் இருக்கிற இடத்துலதான் ஸ்தம்பம் இருக்கு. என்ன கேள்வி? ஸ்தம்பத்துல இருக்கானாங்கிற கேள்வி. அவன் எங்க இல்லைன்னு நீ முதல்ல சொல்லு, அப்புறம் நான் எங்க இருக்கான்னு நான் சொல்றேன். எங்க இல்லை? ஸ்தம்பம் இருக்கிற இடம், அவன் இருக்கிற இடத்துல ஸ்தம்பம் இருக்கு. உன் கண்ணுக்கு அந்த இடத்த ஸ்தம்பம் வியாபிச்சிருக்கு, என் கண்ணுக்கு அந்த இடத்துல நரசிம்ம ரூபம் வியாபிச்சிருக்கு இல்லையா. நரசிம்மம்னா பிரம்மம்னு அர்த்தம். எதுக்கு மேலும் இல்லையோ, கீழும் இல்லையோ, உள்ளும் இல்லையோ, புறமும் இல்லையோ, யாரு ஸ்திரீயும் இல்லையோ, புருஷனும் இல்லையோ இல்லையா, யாரு நரமும் இல்லையோ, மிருகமும் இல்லையோ, சிருஷ்டிக்கு உட்பட்ட எதுவுமே இல்லையோ, அது பிரம்மஸ்வரூபம் தானே, வேற என்ன? புரியுறதா? நரசிம்மம்னா இல்லையா, சபைன தேவாசுர மர்த்தியத்திற்கு நஸ்திரீ நஷண்டோ நபுமா ந ஜந்து நாயம் குணா கர்ம ந சன்ன சாசன்னு நிஷேத சேஷோ ஜெயதா தசேஷா. கஜேந்திர ஸ்துதியில கஜேந்திரன் சொல்றான் இந்த விஷயத்தை. எவன் ஸ்திரீயும் இல்லையோ, எவன் புருஷனும் இல்லையோ, எவன் நபும்சகனும் இல்லையோ, எவன் பஞ்சபூதங்கள் இல்லையோ, பஞ்ச தன்மாத்திரை இல்லையோ, இந்த சிருஷ்டிக்கு உட்பட்ட எதுவுமே இல்லையோ, அதை பிரம்மம்னு தானே நீ சொல்லணும். ஆனா ஒரு இருப்பு இருக்கு இல்லையாங்க, அந்த இருப்பு தான் ஆத்மஸ்வரூபம். அதுதான் நரசிம்மம் அப்படிங்கிறது. அது எங்க இல்லை? உன் கண்ணுக்கு அவித்யால ஸ்தம்பம் தெரியறது, என் கண்ணுக்கு என் ஞானத்தால அங்க பிரம்மம் தெரியறது. உன்னுடைய இல்லைங்கிறது என்னுடைய இருப்புல அடங்கிடும். இந்த அஜ்ஞானியுடைய அஜ்ஞானம் இருக்கே, அது ஞானியுடைய ஞானத்துல அடங்கிடும். ஏன்னா அந்த ஞானம் தான் அஜ்ஞானத்துக்கு ஸ்பேஸ் கொடுக்கறது. புரியுறதோ இல்லையா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அஜ்ஞானங்கிறது எதுக்குள்ள இருக்குன்னா, அந்த இருப்பு இருக்கு இல்லையா, அந்த இருப்புக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றவனும் இருந்துட்டு இருக்கான், இல்லைன்னு சொல்றவனும் இருந்துட்டு இருக்கான். அந்த இருப்பு எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது பார்த்தோ, அந்த இருப்பு, அந்த எக்ஸிஸ்டன்ஸ்,
அந்த அப்சல்யூட் பிளிஸ் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதானே சத் சித்த ஆனந்தம்ங்கிறோமே, அது இத்தனைக்கு இடம் கொடுத்துருக்கு. ஒரு ஆஸ்திகன் இருக்குன்னு அதுல தான் இருந்துட்டு இருக்கான், ஒரு நாஸ்திகனே இல்லைன்னு அதுல தான் இருந்துட்டு இருக்கான். அந்த இருப்புல தான் இல்லைங்கிற அவனுடைய வாதமும் அடங்குறது, இருக்குங்கிற அவனுடைய வாதமும் அடங்குறது. எல்லாத்துக்கும் அது இடம் கொடுக்கறது பத்தேடா. அதனால பிரகலாதன் சொல்றான், உன்னுடைய இல்லைங்கிறதும் என்னுடைய இருக்குங்கிறதுக்குள்ள அடங்கி போயிடும். எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு அந்த ஸ்தம்பத்தை குட்டு விட்டான். பட்டத்திரி சொன்னார், கிருபாத்மன்னு விஸ்வாத்மன்னு அதப்பஷாத் விஷ்ணு நகி வதிக்கும் ஈஸ்வஸ்மி சரசா. இதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்றதுக்கு பலத்தை நான் இந்த தசகத்தை முடிச்சு விடுறேன். அடுத்த தசகத்துல நான் அதை சொல்லணும்னா அதுக்கு பலத்தை நீ கொடுத்தாதான் வந்து. ஏன்னா அது சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, இப்படி சொல்லிடுற விஷயம் இல்லை. அதை நினைக்கிறதையே அவருக்கு ஏதோ ஒரு பாவம் வருது. அடுத்த தசகத்தை அவர் ஆரம்பிக்கிறதையே ஆவிர்பவத்தை, அந்த ஆவிர்பவ அந்த பாவத்தை அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார், அந்த ஜோஷோட ஆரம்பிக்கிறார். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கருணோ சமாசூர்ணயன் ஆபூர்ண ஜகதண்ட குண்டகுவரோ கோராஸ்தவா பூத்ரவஹ சுட்வாயம் கில தைத்யராஜ ஹிருதயே பூர்வம் கதாபி அஸ்ருதம் கம்பக்கஷ்சன சம்பபாத சலிதோபி அம்போஜபூவிஷ்டரதி ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கருணோ சமாசூர்ணயன். காத பொத்திக்கிறான் ஹிரண்யகசிபு. ஏன்னா ஒரு பெரிய ஒரு சப்தம் கேட்கறது, திக்கஜங்கள்லாம் நடுங்கி ஓடுறது, அண்டகடாகங்கள் வெடிக்கிறாப்புல இருக்கு, சாகரம் பொங்குறது, பூமி ஆட்டம் கண்டுடுத்து, கோள்கள்லாம் நடுங்கிறது. இவன் காது பொழக்கிறாப்புல இருக்கு அந்த சப்தம். சமாசூர்ணயன்னு ஆகூர்ண ஜெகதண்ட குண்ட குஹரோ கோராஸ்தவா பூத்ரவா. அந்த ரவம், அந்த சப்தம் இருக்கே, கோரமான சப்தம், அது தாங்க முடியல. கதாபி அஸ்ருதம், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சப்தத்தை கேட்டதே இல்லை. அதை கேட்கறச்சே ஹிரண்யகசிபு நடுங்கிறது, கொலை நடுங்கிறது அவனுக்கு. பிரம்மருத்ராதிகள்லாம் கூட அப்படியே பார்த்துட்டு இருக்கா என்ன நடக்க போறதோன்னு. பிரம்மா உட்கார்ன்றதவர் இந்த சப்தத்தை கேட்டு கீழே விழுந்துட்டாராம். அம்போஜபு விஷ்டராத்னா ஆசனம், ஆசனத்திலிருந்து கம்ப கஷ்டன சம்பபாத சலிதோப்பி அம்போஜபு விஷ்டராஜ் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிட்டு, தாமரையிலிருந்து கமலபவனா இருக்கக்கூடிய பிரம்மா பட்டுன்னு கீழே நழுவி விழுந்துட்டாராம். அந்த ஒரு ட்ரெமர்ல அது விழுந்துட்டார்னு வருது. தைத்யேதிக்ஷு விசுஷ்ட சக்ஷுஷிமஹ சம்பிரம்பினி ஸ்தம்பதா சம்பூதம் ந மிருகாத்மகம் ந மனுஜாகாரம் வபுஸ்தே விபோ கிம் கிம் பீஷணமே ததத்புதமிதி வித்பிராந்த சித்தே சுரே விஸ்பூர்ஜத்தவளோக்ரரோம விகசத்வர்ஷ்மா சமாஜ்ரும்பதா. இது ந மிருகாத்மகம் ந மனுஜாகாரம், இது நரமும் இல்லை, இது மிருகமும் இல்லை. ஏன்னா பார்த்து எடுத்துன்னு வந்திருக்காரு. ஏன்னா அவன் கேட்டுட்ட வரத்துக்கு ஏற்ப எடுத்துட்டு வரணுமே. மேலும் கிடையாது, கீழையும் கிடையாது, அந்தரிக்ஷத்துல, அதாவது வாசல் கட்டுல காலையிலையும் கிடையாது, இரவுலையும் கிடையாது, சந்தியா காலத்துல. மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, நரமிருக ரூபம், சிம்ம முகம், மனுஷ சரீரம். எந்த ஆயுதத்தாலையும் கிடையாது, நகத்தால, உயிர் உள்ளதாலையும் கிடையாது, உயிர் இல்லாததாலையும் கிடையாது. அப்படின்னு நகத்தை வெட்டினா வளர்றது, ஆனா அதுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல. நகத்தை வெட்டினா வளரும். ஒரு கார்ப்ஸ் இருக்கு இல்லையா, இறந்த பிணத்துக்கு கூட நகத்தை வெட்டினா வளரும், நகம் வளரும். இப்போ அதுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியுமா? பகவானுக்கு எதுலையும் பூந்து புறப்பட்டு வர தெரியும், புரிகிறத, எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிறவன். அதனால பகவானுடைய பிடரி மயிர்கள் போய் ஆகாசத்தை வியாபிக்கிறதாம். பகவானுடைய மூக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குஹா மாதிரி இருக்கான். அவ்வளோ பெரிய ரூபத்தை எடுத்துட்டு ஆகாசத்துக்கும் பூமிக்கும் வியாபிச்சு நிற்கிறார். கிம் கிம் பீஷணமே ததத்புதமிதி வியுத்பிராந்த சித்தே சூரேயே விஸ்பூர்ஜத் தவளோக்ர ரோம விகசத் வர்ஷ்மா சமாஜ்ரும்பதா. அந்த ரூபம் அப்படியே கிடுகிடுகிடுன்னு மேலே வளர்ந்துட்டு போகிறது. அப்படி சுத்த ஸ்பட்டிக சங்காசனா இருக்கா. பிரதோஷ காலத்தில் வந்திருக்கார். பிரதோஷத்தில் பரமேஸ்வரனுக்கும் பூஜை, பிரதோஷத்தில் நரசிம்மருக்கும் பூஜை. அதனால இந்த இடத்துல யார் இது என்னது இது என்னது இது என்னது அப்படின்னு பார்க்கிறான். தத்தஸ்வர்ண சவர்ண கூர்ண ததிரூக்ஷாட்சம் சடாகேசர புரோத்கம்ப பிரணிகும்பிதாம்பரமஹோ ஜியாத்த வேதம் வபு வியாத்த வியாத்த மகாதரி சகமுகம் கக்ரோர்கிரேர் வல்கன் மகா ஜிஹ்வா நிர்கம திருஷ்யமான சுமஹா தம்ஷ்டாயுகோட்டாமரம். அவருடைய வாயெல்லாம் பார்த்துட்டா ரொம்ப பெரிய குகை வாயில போல இருக்கு. அவருடைய கண்கள் எப்படி இருக்குன்னா உருக்கி வார்த்த தங்கத்தை போல இருக்கு. அவருடைய நாக்கு இருக்கு இல்லையா, ஒரு படிச்சுன்னு ஒரு கத்தி வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. அந்த நாக்கு சொல்றது அப்படி. இந்த ரூபத்தை பார்த்தார். இந்த ரூபத்துக்கு ஜெயம் ஜியாத்த வேதம் வபு அப்படின்னார். பகவான் என்ன பண்ணினார், அப்படியே ஒள்ள ஹிரண்யகசிபு இடத்துல வந்து ஹிரண்யகசிபு அப்படியே தூக்கினான்.
ஹிரண்யகசிபு தூக்கிறத ஹிரண்யகசிபு என்ன பண்ணினா அவர் பிடியிலிருந்து தப்பி திருப்பி என்ன பண்றான், அப்படியே ஓடுறான். பகவான் ஓடுறார், இப்படி ஆட்டம் காண்பிக்கிறான். அவன் கிட்ட பிடிபடுறதும் அவன் போறதும், பிடிபடுறதும் போறதும், இப்படியாக ஒரு விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. பிரதோஷ வேளை வந்தது. பிராமியந்தம் திதிஜாதமம் புனரபி புரோத்கிருஹ்ய தோர்பியாம் ஜவாத் துவாரே தோர்யுகே நிபாத்ய நகரான் யுத்காய வக்ஷோ புவி நிர்பிந்தன் நதி கர்ப்ப நிர்பரகலத் ரக்தாம்புபத்தோத்சவம் பாயம் பாயம் முதைரயோ பகு ஜகத் சம்ஹாரி சிம்ஹாரவனே. அப்படி மடியில வச்சுண்டு வாசல் கட்டுல வச்சு நிர்பிந்தன் அதிகர்ப்ப நிர்பரகலத் ரக்தாம்பு பத்தோத்சவம், அவனுடைய வயிற்ற கிழிச்சு அந்த ரத்தம் பீச்சி அடிக்கிறது. அந்த ரத்தத்தை பாயம் பாயம், அந்த ரத்தத்தை பானம் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய சர்வ அசுரால் மேலையும் பாஞ்சு அத்தனை பேரையும் பொளந்து போட்டு அத்தனை பேருடைய அந்த நரம்பு மாலைகளை கழுத்துல போட்டு ரத்தம் முகமுழுக்க ரத்தம் பீச்சி அடிச்சிருக்க. அப்படி கோர கர்ஜனை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கார். யாருக்கும் கிட்டக்க போறதுக்கு கூட பயமா இருக்கு. தாவன் மாம்ச வபாகராலவபுஷம் கோராந்திரமாலாதரம் த்வாம் மத்தியே சபம் இத்தரோஷமுஷிதம் துர்வார குர்வாரவம் அப்யேத்தும் ந சசாக கோபி புவனே தூரே ஸ்திதே பீரவஹ சர்வே சர்வ விரிஞ்ச வாசவமுகாः பிரத்யேகம் அஸ்தோஷத். யாருக்கும் கிட்டக்க வரத்துக்கே நடுங்கிறது. இப்படி ஒரு கோரமான ரூபத்தை கோரமான சப்தம் கொடுத்துன்னு உட்காந்துருக்கா. பிரகலாதன் சொல்றான், இந்த ரூபத்தை கண்டு பயப்படுறா, சம்சாரத்தை கண்டு யாருக்கும் பயம் வர மாட்டேங்கிறதேங்கிறான். இந்த ரூபமா கோரம், இது அமிர்தம் அப்படிங்கிறான் பிரகலாதன். பிரகலாதன் துடிச்சுன்னு இருக்கான், யாராவது நம்மளை அனுப்ப மாட்டாளா, நம்ம கிட்டக்க போயிட மாட்டோமா. ஏன்னா அவனுக்கு தன் சுகுருத்துன்னு தோன்றது. சோயம் சுகுருதா. நரசிம்மரை பார்த்து சொல்றான், நீ என் ஃப்ரெண்டாச்சே அப்படிங்கிறான். உலகத்திலே நீ ஒருத்தன் தான் சுகுருத், வேற யாரு சுகுருத்? பிரகலாதனை பார்த்து இவாள்லாம் சொன்னா, நீ போயேண்டாப்பா, நீ போனாதான் கொஞ்சம் அவர் சரியா ஆவார், நீ போ அப்படின்னு சொல்ல. இந்த இடத்துல பகவான்கிட்ட பிரகலாதன் போடுறான். பூயோப்யக்ஷத ரோஷதாம் நிபவதி பிரம்மாஜ்ஞயா பாலகே பிரஹ்லாதே பதயோ நமத்யபவயே காருண்யவர குலக சாந்தஸ்வம் கரமஸ்ய மூர்த்தி சமதாः ஸ்தோத்ரைரதோத்காயதः தஸ்யாகமதியோ தேனிதவரம் லோகாய ச அனுக்ரகம். சாந்தஸ்வம் கரமஸ்ய மூர்த்தி சமதாக ஸ்தோத்ரேர் அதோத்காயதா. பிரஹ்லாதன் கிட்டக்க போறான். ஸ்ரீதர சுவாமிகள் அழகா அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்க. பாகவதத்துக்கு ஒரு ஸ்ரீதர சுவாமிகள்னு ஒரு பெரியவா வியாக்கியானம் பண்றதே அவ சொல்றா, கேசரீவ ஸ்வபோதானாம் அந்நேஷாம் உக்ர விக்கிரஹா. ஒரு மிருகம் சிம்மம், இந்த சிம்மத்தை கண்டா காடே நடுங்கும், சிம்மத்தை கண்டா யானையே நடுங்கும், சிம்ம சொப்னம்பா. அந்த சிம்மத்தை கண்டு காடு நடுங்குமே தவிர சிங்கத்தோட குட்டி நடுங்குமோன்னு கேட்கிறார். கேசரீவ ஸ்வபோதானா, சிங்கத்தோட குட்டி அம்மா வேட்டையாடிட்டு அந்த ரத்தம் தோய்ந்த முகத்தோட வந்து படுத்துட்டு இருந்தா கூட சிம்மக்குட்டி என்ன பண்ணும், அம்மா மடியில போய் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும். கேசரீவ ஸ்வபோதானா, அதை போல இந்த சிங்கக்குட்டி போறது, சிங்கத்துக்கிட்ட சிங்கக்குட்டி போறதுக்கு என்ன பயம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. இந்த குழந்தை போன உடனே பிரகலாதனை பார்த்த உடனே அந்த கோபம் எங்க போச்சுன்னே தெரியல. பிரகலாதன் அப்படி அனுகிரகம் பண்றார். தன்னுடைய அமிர்தஹஸ்தத்தை எடுத்து பிரகலாதனுடைய சிரசுல வச்சு தன்னுடைய மடியில உட்காத்தி வச்சுட்டு நரசிம்மரோட கண்ணில் ஆனந்த பாஷ்பம். அப்ப என்னன்னா, இதுவே அவனுக்கு ஒரு பட்டாபிஷேகம். பக்த சக்கரவர்த்தின்னு பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம். சிம்மாசனம் எதுனா இதோ சிம்மத்தோட மடியே சிம்மாசனம். நரசிம்மருடைய கண்கள்ல இருந்து அவர் ஊக்கக்கூடிய பாஷ்பமே அபிஷேக தீர்த்தம். நரசிம்மருடைய கரமே அவனுக்கு கிரீட்டம். இந்த ஆச்சரியமா இந்த இடத்துல ஏவம் நாட்டித ரூத்ர சேஷ்டித விபோ ஸ்ரீதாபனீயாபித ஸ்ருத்யந்த ஸ்புடகீத சர்வமஹிமன் அத்யந்த சுத்தாகிருதே தத்தா திருநிகிலோத்தரம் புனரஹோ கஸ்வாம் பரோ லங்கயேத் பிரஹ்லாத பிரிய ஹே மருத்புரபதே சர்வாமயாத் பாஹி மாம். ஏவம் நாட்டித ரூத்ர சேஷ்டித விபோங்கிறார். பட்டத்திரி சொல்றார், இந்த நாட்டகம் ரொம்ப நன்னா இருந்தது அப்படிங்கிறார். நாட்டித ரௌத்ர சேஷ்டித. சுவாமி வேதாந்த தேசிகரன் சொல்றார், கேசரின்னு சிங்கத்துக்கு சம்ஸ்கிருதத்துல பேரு, தமிழ் கேசரி என்னன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? இவர் சொல்றார், இது பயப்பட வேண்டிய கேசரியா இல்ல வாயில போட்டுக்க வேண்டிய கேசரியான்னு தெரியல, கபட்ட கேசரி அப்படின்னு. ஏன்னா ஷோலிங்கர்ல நரசிம்மர் இருக்கார் இல்லையா, அந்த ஷோலிங்கர் நரசிம்மரை பார்த்து திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றதை என் அக்கார கனியைன்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கு.
இவரை பார்த்துட்டா பயப்படுற கேசரியா தோணலை, அக்காரோட செல்ல கேசரி, வாயில போட்டுக்க வேண்டிய கேசரி அப்படிங்கிறார். அப்படி மதுரமான வஸ்து அப்படிங்கிறார் இல்லையா? அதனால ஏவம் நாட்டித ரௌத்ர சேஷ்டித விபோ ஸ்ரீ தாபனியாபித ஸ்ருத்யந்த ஸ்புடகீத சர்வமகிமன். இந்த நரசிம்ம தாபனின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. ஆதிசங்கரரை பத்மபாதர் பத்மபாதர் கிட்ட நரசிம்ம ஆவிர்பவம் ஏற்பட்டு ஆதிசங்கரரை காப்பாலிகால் கிட்ட ரட்சிச்சார் இல்லையா? அந்த சமயத்துல தான் லக்ஷ்மீ நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் ஆச்சாரியால் பண்ணிட்டு அந்த கிருத்தஜத்தையை தெரிவிச்சுக்கிறதுக்காக தசோபனிஷத் பாஷ்யத்தை தவிர நிருசிம்ம தாபனி உபனிஷத்துக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணினான். இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான். அதை போல அந்த தாபினி உபனிஷத், நரசிம்ம தாபினின்னு ஒரு உபனிஷத் இருக்கு. அந்த உபனிஷத்தாலே ஸ்ருத்யந்த ஸ்புடகீத சர்வமகிமன்னு அத்தியந்த சுத்தாக்கு. அத்தியந்த சுத்தாக்கிருத்தைனா என்ன அர்த்தம்? மாம்சா பிண்டாகாரமான ரூபம் இல்லை, சுத்த சைத்தன்ய ஜோதின்னு அர்த்தம். சுத்த சைத்தன்யமே ரூபத்தை தரிச்சென்று வந்திருக்கு. அதனால அப்படிப்பட்ட உன்னுடைய பக்தாள் கஸ்தாத்ருங் நிகிலோ தத்தாத்ருங் நிகிலோத்தரம் புனரஹோ கஸ்வாம் பரோலங்கையே. இங்க பட்டத்திரி அழகா சொல்றார், அந்த ஹிரண்யகசிபுவும் உன்னுடைய பார்ஷதன், இல்லைன்னா உன்னை மீற முடியுமா? உன்னை மீறி யுத்தம் பண்றான், உன்னிடத்துல யார் அது அப்படின்லாம் கேட்கறான், உன்னிடத்துல எதிர்த்து யுத்தம் பண்றானா? நீ அப்படி விட்டுடுவியா ஒருத்தனை? இந்த நரசிம்ம ரூபத்துக்கு முன்னாடி ஒருத்தன் நின்னுட முடியுமா? உன்னை கண்டும் பயம் இல்லாதவனா அவன் யுத்தம் பண்றானா? உன் பார்ஷதாளுக்கு தானே அது முடியும். அவன் ஜெயா விஜயாள்ல ஒருத்தன் தானே, இல்லைன்னா வேற யாருக்கு இது சாத்தியம்னு கேட்கிறார் இந்த இடத்துல. தத்தாத்ரிங் புனரஹோ கஸ்துவாம் பரோலங்கையது. கஹா, வேற எவனால உன்னை மீறிட முடியும்? உன் பக்தனுக்கு தான் நீ அவ்வளோ இடம் கொடுப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு பிரஹ்லாத பிரிய ஹே மருத்புரபதே சர்வாமயாச்சு பாஹிமா. ஹே குருவாயூரப்பா, என்னை சர்வ ஆமயங்கள்ல இருந்தும் அப்படின்னா சர்வ ரோகங்கள்ல இருந்தும் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு இந்த சரித்திரத்தை இப்படி பட்டத்திரி முடிக்கிறார்.